சரிங்க சார். அனைவருக்கும் வணக்கம். அடியன் ஸ்ரீதர், எடப்பாடியிலேருந்து வந்திருக்கேன். நானும் ஆதித்யாவும் பார்த்தீங்கன்னா 2017 அதிலேருந்து பழகிட்டு இருக்கோம். இன்னைத்தோரில் நேரில் கிடையாது, ஒன்லி ஃபோனில் அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 24 மணி நேரமாக 20 மணி நேரம் ஜோதிடம் சார்ந்து பேசுகிறது தான் எங்களுடைய வேலை. வெறும் ஜோதிட தேடலாக மட்டுமே இருந்து எல்லாரும் ஒன்று சேர ஆரம்பித்து கொரோனா காலத்தில் உலகமே வீட்டுக்குள்ளே முடங்கியிருந்த பொழுது நாங்கள் ஆன்லைனில் ஃப்ரீயாக ஜாதகம் சொல்கிறோம் அப்படின்னு ஆரம்பித்து அதுக்கு ஒரு தளத்தை உருவாக்கி கிட்டத்தட்ட கொரோனா காலத்தில் ஒரு 2000 ஜாதகங்களை ஆய்வு பண்ணி பக்கம் பக்கமாக எல்லாம் நோட்டு போட்டு எழுதி நாம் தன்னுடைய தகுநிலையை வளர்த்திக்கிட்டோம். ஸோ அதிலிருந்து ஐயா அப்படியே ஒரே சப்ஜெக்டில் அப்படியே நின்றுட்டார். நான் அதிலிருந்து பயணத்தை வெவ்வேறு விதமாக தொடங்க ஆரம்பித்தேன். கொரோனா முடிஞ்சதும் நான் பிரசன்னம் அப்படிங்கிறது கேரளாவில் போய் நேரடி பிரசன்னமாக சோழி பிரசனம் கற்றுக்கிட்டோம், அஷ்டமங்கல பிரசனம் கற்றுக்கிட்டோம், ஜாமக்கோல் பிரசனம் கற்றுக்கிட்டோம். எல்லாமே நேரடி வகுப்பு. கேரளா தான் போனோம்னா நம்ம போய் நிற்கிற நேரத்தில் அவங்க போடுவாங்க. அந்த நேரத்தின் உதயாதிபதி நல்லா இருந்தால் வகுப்பு நடத்துவாங்க, இல்லைன்னா போயிட்டு வாங்கன்றுவாங்க. நம்ம 4000 ரூபா செலவு பண்ணி போயிருக்கோங்கிறதுக்காக நமக்கு வகுப்பு நடத்த மாட்டாங்க. நம்ம போகின்ற நேரத்தில் போகின்ற உதயம் நல்லா இருந்தால் மட்டும்தான் வகுப்பு, இல்லைன்னா வகுப்பு இல்லை. ஸோ இப்படி முறையாக நாம் அங்கே போய் கற்றுக்கிட்டோம். தமிழகத்தில் 99% 100% சொல்லுவேன், வெறும் தட்சணைக்காக ஜோதிடத்தை கொண்டு வந்து இங்கே எல்லாமே பண்ணிட்டாங்க. ஆனால் கேரளாவில் இன்னைக்கும் இது கலையாக இருக்குது. அவங்க தட்சணையை எதிர்பார்த்து வகுப்பு நடத்துறதே கிடையாது. வருகின்ற நபர் உண்மையான கற்றுக்கிறாரா, இந்த பிரபஞ்சம் இவருக்கு கொடுக்குதா அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஜோதிடம் சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம அப்படி ஜோதிடம் கற்றுக்கிட்டது அப்படின்னால நம்மளுடைய நிலைப்பாடுகள் ஜோதிடத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ நம்ம இங்கே தமிழகத்தில் எல்லா குருமார்கள்ட்ட படிச்சிருந்தாலும் அதை பெரும்பாலும் ஃபாலோ பண்ணுறதில்ல. நாம் ஒன்லி திதிகோணம் அப்படிங்கிற ஒரு நிலைகள் மட்டும்தான் கேரளாவுடைய முறையை எடுத்து தான் அதிகப்படியாக பயிற்சி பண்ணுறோம். அதுதான் அதிகப்படியாக நம்ம பலனும் சொல்லிக்கிட்டு வரோம். இது பலன் ஆரம்பத்தில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கடினமாக தெரியும். ஆனால் இதை பழவிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மனிதன் உங்களை நோ அப்படின்னு எந்த விஷயமே சொல்ல மாட்டேன், எல்லாமே எஸ் எஸ் எஸ்மா. அப்போ அந்த நிலைக்கு நீங்கள் பழகணும் அப்படின்னா பயிற்சி மட்டும்தான் வேண்டும். முதல் நிலையில் நீங்கள் பலன் சொல்லணும் அப்படின்னா தெரிந்திருக்க வேண்டிய 2 விஷயங்கள்: கிரக காரவத்துவங்கள், பாவக காரவத்துவங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு ஒரு கிரக காரவத்துவம் அப்படிங்கிறது தெரியுதோ அப்போதான் பலன் வரும், அல்லது பாவக காரவத்துவங்கள் தெரியும். இதை ரெண்டும் தெரியாமல் நாம் பலன் சொல்ல முடியாது. இந்த கிரகம் அப்படின்னா ஒரு தனித்த கிரகத்துக்கு பலன் இல்லை. இப்போ ஒரு கிரகம் அப்படின்னா ஒருங்கையை ஆற்றணும்னா அது ஆற்றனான்னு தெரியாது. அதுவே பாவகமாக இருந்ததுன்னா ஓசையாக மாறும், அது பலன் வரும். அப்போ கிரகம் பாவகத்தோடு சேர்ந்தாதான் பலன். ஒரு கிரகத்தில் பாவகத்தில் கிரகமே இல்லை அப்படின்னா அந்த வீட்டுக்கான பலனை நல்ல பலனாக இருந்தாலும் கெட்ட பலனாக இருந்தாலும் ஜாதக அனுபவிக்க தகுதியற்றவர். ஜாதகத்தில் எந்த அளவுக்கு கிரகம் கம்மியான கட்டத்தில் இருக்கோ அந்த அளவுக்கு நல்லது அப்படிங்கிறது ஒரு ஜோதிட பொது பலனே இருக்கு. ஒருத்தருக்கு 3 கட்டத்தில் இருந்ததுன்னா அதேப்பா பாவ புண்ணியத்தெல்லாம் கம்மியாக வச்சிருக்காண்டாங்களாம். 7 கட்டத்து என்னமா இல்லைம்மா, கிரக யுத்தங்கிறது வேற, கிரக யுத்தம் இல்லாமல் கிரகம் அமைவதுங்கிறது வேற. இப்போ 2 கிரக அமைவுகள் இருக்கு. இப்போ இந்த இடத்துல கிரக அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சுக்கிரன் ராகு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. சுக்கிரன் அப்படிங்கிறது ஆசை. ஏற்கனவே சுக்கிரன் அப்படிங்கிறது யாராக இருந்தாலும் சரி, இந்த சுக்கிர நட்சத்திரம் பரணி, பூரம், பூராடம், இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா
இருக்கிறதுலயே குறுக்கு புத்தி யாரானோ இவங்கள போட்டீங்கன்னா கிளியரா சொல்லிருவாங்க. நோவாம ஒரு வேலையை எப்படி செய்யறதுங்கிறது அவங்கள தான் கேட்டுக்கும். உலகத்திலேயே அவங்க தான் அந்த விஷயத்துக்கு கில்லாடி. உட்கார்ந்து வேலை வாங்குறதுல கில்லாடி. இந்த 3 நட்சத்திரக்காரர்களும். அதுல ராகு சேர்ந்துருச்சுன்னா, படுத்துக்கிட்டே வேலை செய்வாங்க. இன்னும் பிரம்மாண்டமாயிருவாங்க. அப்ப யாரு யாரோட சேரணும், சேரக்கூடாது. அந்த சேர்க்கையில தான் பலன் மாறும். அப்ப சனி அப்படிங்கிறது ஏற்கனவே சோம்பல். ஒண்ண தாமதமா செஞ்சா என்ன அப்படின்னு நினைக்கக்கூடிய கிரகம். அப்ப கேது அதோட போய் சேர்ந்ததுன்னா, கேது எப்பொழுதுமே தாமதப்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். மொள்ள செஞ்சுக்கலாம், மொள்ள செஞ்சுக்கலாம் போகும். அப்ப சனி கேது சேர்ந்ததுன்னா, அவங்க இயற்கையாவே எல்லா காரியத்தையும் தள்ளி போட்டுக்கிட்டே போவாங்க. அந்த வச்சு தான் உங்களுக்கு தொழில் வராது. தாமதம். அப்ப அந்த இடத்துல இல்ல. எந்த ஒரு கிரகமும் அதுதான் உங்க கையில பணம் எப்பயுமே இருக்குன்னு சொன்னேனுமா? உங்க உழைப்ப உங்கள முழுமையா உழைக்க விடாது. உங்கள 2 நிலை கான்செப்ட்ல வச்சுக்கிட்டே இருக்கும். ஆசிலேஷன் ஒண்ணு நல்லதாவே இருக்கும். இத பண்ணலாமா? அத பண்ணலாமா? அப்படிங்கிற ஒரு ஆசிலேஷன் மைண்ட் குடுத்துக்கிட்டே இருக்கும். இதே போல சனிச்சந்திரன் யாருக்கு சேர்ந்து இருக்கோ, சேரக்கூடாத காம்பினேஷன் மட்டும் ஃபர்ஸ்ட் சொல்லிர்றேன். சனி, சந்திரன் யாருக்கு சேர்ந்து இருக்குதோ, அவங்க ஆசையிலேயே ஏமாந்து போயிட்டு இருப்பாங்க. இன்னும் கஷ்டம். சனி, சந்திரன்னா காலையில 7 மணிக்கு எந்திரிக்கணுங்க. 8 மணிக்கு இவன பார்த்துடணுங்க. 9 மணிக்கு இவன பார்த்துடணுங்க. 10 மணிக்கு இத முடிச்சிடணும். 11 மணிக்கு நான் ரொட்டீன் வாழ்க்கைக்கு வந்துடணும்பாங்க. ஆரம்பிக்கிறதே 11 மணிக்கு தான் ஆரம்பிப்பாங்க. குறிச்ச எதையுமே செய்ய முடியாத போக்கு. அதாவது சந்திரன் மனக்காரகன் சனியோடு சேர்றதுனால, மனக்காரகன் சனியா மாறிருவாரு. அவங்க திட்டம் எதுவுமே நடக்காது. சோம்பல் வந்துரும். அப்ப இவங்களுக்கான ரெமெடி அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, மாரியம்மன் கோயில். தயிர் சாதம் கிஃப்ட். சரிங்களா? சனி, கேதுக்கு மணி, மங்கள வாத்தியம் மணி, பூஜைக்கு உண்டான மணிய வாங்கி கோயில்ல குடுக்கறது, வீட்ல கட்டி வைக்கிறது, பொழுதன்னைக்கு அடிக்கிறது. ஒளி அப்படிங்கிறது சனிங்கிறது. அடுத்தது சுக்கிரன், ராகு. இனிப்பு தானம். சுக்கிரன் இனிப்பு தானம். தானமா குடுத்தா அந்த பேராசை அவங்கள விட்டு போயிரும். சுக்கிரனுங்கிற ஆசை இனிப்பா மாத்தி தானமா குடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்க ஒரு கோயில்ல கொண்டு போய் குடுத்தாலும் சரி, வூட்லயே செஞ்சு எங்க வூட்லயே டெய்லியும் 10 பேர் வராங்க, 10 பேத்துக்கும் குடுக்குறேன்னாலும் சரி. இத குடுத்தா குறையும். ஆமாமா. சுக்கிரன் அப்படிங்கிறது இனிப்பு. அப்ப அதுக்கு உண்டான விஷயம் தான். ராகு தான் குடுத்துறது. ராகுங்கிறது பிரம்மாண்டம். குடுக்க குடுக்க போகாதுல்ல. அப்ப தானமா குடுத்துட்டா வெளிய போயிருதுல்ல. உங்களுக்குள்ள அது நிக்காதுல்ல. சுக்கிரன்ங்கிற ஆசை இனிப்பா மாறிருச்சு. அது வெளிய போகுது. அப்போ உங்களோட அந்த ஆசை உங்கள தூண்டக்கூடிய, கெடுக்கக்கூடிய நிலை குறையும். அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது சனிக்கேதுக்கு இன்னொரு ஒரே பரிகாரம் காலபைரவர். சனிக்கேது யாருக்கெல்லாம் இருக்கோ காலபைரவர் ஒண்டி தான் அதுக்கு ரெமெடி. வேற யாராலையும் அவர காப்பாத்த முடியாது. காலபைரவருக்கு வணங்க வணங்க தப்பிச்சுக்கலாம். ஸோ காலபைரவர் வழிபாடு சனிக்கேதுக்கு. அதாவதுமா வாய்ப்பு இருந்தால் வருடத்துல ஒரு தடவை அங்க போலாம். அவருக்குன்னு உள்ள சன்னதி இல்ல. இல்ல என்கிட்ட பைரவே இல்ல அப்படின்னா, உங்க ஈஸ்வரன் கோயில்ல இருக்கிற பைரவரை கும்பிட்டீங்கன்னா போதுமானது. என்ன பண்ணணுமாமா? பெரிய பரிகாரம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியா இருக்கிறது. உங்க வயதோட்டத்துக்கு உண்டான விளக்கு. வயதோட்டத்துக்கு உண்டான விளக்கு. வயசுக்கு ஏத்த விளக்கு. அதுதான் பெரிய பரிகாரமா. அதை செய்வதே போதுமானது. வேறு எதுவுமே பண்ண வேண்டியது. 38 வயசா 38, 28ஆ 28, 48ஆ 48. அத்தனை விளக்கு போடும். வயதோற்றத்திற்கு உண்டான விளக்கு. இது ஆயுள் நிவர்த்தியே கொடுக்கும். 3 விளக்குக்கு மேல போட்டீங்கன்னா, அது ஒரு ஓமகுண்டம் வளர்த்தன பலன். அப்போ உங்க வயதோட்டம் எவ்வளோ சேருதோ, அத்தனை ஓமகுண்டம் வளர்த்தன பலன் உங்களுக்கு வந்துரும். ஆக்சுவலா எண்ணெய் இப்ப இன்னைக்கு இருக்கிற கோயில்ல எண்ணெய் ஊத்த சொல்றாங்க, ஊத்திட்டு வாங்க. இல்லையா, கோயில் சுத்து வட்டாரத்துல எங்க இருக்கோ வெளிய வந்து விளக்கு வச்சுட்டு போங்க. இல்லையா, விடவே வேணாம். உங்க எல்லைய போங்க.
இவ்வளோ ஸ்லோகம் சொல்கிறாருல, இப்போ கூப்பிட்டு போய் ஒரு ஓமம் வளர்த்துங்க, 1,00,00,000 ஜாமான் வாங்கி யாகம் வளர்த்துங்க. அவர் முதல்ல என்ன தெரியுமா கேட்பாரு? உங்கள் குலதெய்வம் என்னன்னு கேட்பார். 2வது உங்கள் எல்லை தெய்வம் என்னன்னு கேட்பார். எல்லை உங்கள் வீட்டுக்குள்ளக்குள்ள என்ன எல்லை தெய்வம். இவங்க 2 பேர்த்தையும் ஆகாவும் பண்ணாமல் அவங்க வேற யாரையும் கூப்பிட்டு வந்து ஆகாவும் பண்ண முடியாது. உன்னை காப்பாற்றுறது இவங்க 2 பேர் தான். நீ வெளியே போய் எத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணி ஒரு கோயிலுக்கு போய் பிரயோஜனம் இல்லை. உன் எல்லையில் இருக்கிற கோயிலும் உன் குலதெய்வமும் போனீனாவே அனைத்துமே உனக்கு கிடைச்சிரும். உங்களுதுல மாறி 2 தலைக்கட்டு ஆகுதும்மா. சரிங்களா? மாறி 2 தலைக்கட்டு ஆகுது. கிட்டத்தட்ட மாறி 60 வருடம் ஆகுது. சரிங்களா? ஒரு பெண் தெய்வம் தான் உங்களுடைய குலதெய்வமா இருந்திருக்கு. எடுத்துக்கலாமா? நீ ராஜகோபுரம் இருக்கிற இது மலை மேல இருக்குது அந்த கோயில். ஓகேங்களா? அந்த கோயில் தான் உங்க குலதெய்வம். 60 வருடமா மாத்தி கும்பிட்டுட்டு இருக்கீங்க. இப்ப கும்பிட்டா ஏத்துக்கும்னா ஏத்துக்கும். சரிங்க. மலை மேல இருக்கு. கூடிய வெளியே ஒரு காவல் தெய்வமும் சேர்ந்து இருக்கு. ஓகேம்மா. காவல் தெய்வம் இருக்கா? காவல் தெய்வத்தோடு சேர்ந்து இருக்கார். தாராளமா நீங்க வழிபடலாம். இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க பிரசன்னம் தான் வந்தாகணும். ஸோ இப்போ பிரசன்னம் படி உதயாதிபதி 8க்கு போயிட்டார். இப்போ உதயாதிபதி 8 அப்படிங்கும் பொழுது 8ங்கிறது ஒரு 4 கட்டம் ஒருவருடைய குல ஆயிலை சொல்லும். அப்போ 4னா 8 கட்டம் போயிருக்கான்னா 2 தலைக்கட்டு. ஒரு தலைக்கட்டுக்கு வருடம் 30 வருடம். 2 தலைக்கட்டு 60 வருடமா நீங்க தெய்வத்தை மாத்தி வணங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப 5ஆம் இடத்துல இருக்கிற கிரகம் உங்க குலதெய்வமா குறிகாட்டும். 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். மேச வீடா வராரு. மேசங்கிறது மலை மேல். சரிங்களா? அது ராகு காலத்தோட மாற்றாரு. ராகுங்கிறது காவல் தெய்வம். சரிங்களா? அப்ப இந்த இடத்துக்கு சொல்லிடலாம். கும்பிடலாம். மலை மேல இருக்கிற முருகனை கும்பிடலாம் உங்களுக்கு. ஸோ இப்போ ஒரு கேள்வி கேட்டால் அந்த இடத்துல பிரசன்னமும் நமக்கு தெரியும். கண்டிப்பாக ஒரு ஜோதிடராக இருக்கிற ஒரு பிரசன்னம் கண்டிப்பாக தெரியும். ஏன்னா எல்லா கேள்விக்கும் ஜாதக ரீதியாக பதில் சொல்லணும்னா சொல்ல முடியாது. இப்போ உங்கள் பொண்ணு ஜாதகத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி பரிவர்த்தனை. அப்போ நான் 5 4 பரிவர்த்தனை ஆச்சுன்னா தெய்வம் மாறி போச்சுங்கிறது உங்கள் ஜாதகமே சொல்லுது. இப்போ தெரியாமல் ஒரு தெய்வத்தை வணங்கிட்டு இருக்கிறீங்க. 5ங்கிறது தான் வழிபாடு தெய்வம். அங்கே சூரியன் ராகுவா பகையாயிடுறாங்க. அப்போ இல்லைங்கிறத அங்கேயே சொல்லிருச்சு. ஆனால் பரிவர்த்தனைக்கு அப்புறம் நீங்களா ஒன்று வணங்கிட்டு இருக்கிறீங்க. அது உங்கள் ஜாதகம் சொல்லு. இப்போ ஜாதகம் பார்த்ததுனால இந்த ஒரு விஷயத்த நமக்கு உங்களுக்கு ஒரு இதாக சொல்கிறோம். இப்போ முதல்ல வந்து நம்ம வணங்க வேண்டியது நம்மளுடைய குலதெய்வம். 2வது நம்ம எல்லையில் இருக்கிற தெய்வம். இதை வணங்கினாவே போதுமானது. அடுத்தது ஒரு ஜோதிடரா நாம ஜெபிக்கணும் அப்படின்னா முதல்ல கையாள வேண்டிய விஷயம் நம்மளுடைய வஸ்திரம் லூசா போட்டிருக்கும். பாரம்பரிய உடைகளை அணிந்திருக்க வேண்டும். ஆடம்பரமா உடைகளை அணிவக்கூடாது. நம்ம கரெக்டா இருக்கணும். உடைகள் உடை டைட்டா போட்டிருந்தோம்னா அதுவும் நமக்கு ஒரு சங்கடத்தை சொல்லும். அதனால உடை வந்து போகணும். அடுத்தது பெண்ணா இருந்தால் கண்டிப்பாக குங்குமம் வைத்திருக்க வேண்டும். ஆணாக இருந்தால் ஆக்னையை அடைத்திருக்கணும். ஆக்னைனா இந்த புருவ மத்தி தான் ஆக்னை. ஸோ நம்ம ஜோதிடம் பார்க்கும்போது அத்தனை விதமான நெகட்டிவிட்டி நமக்கு வரும். அந்த நெகட்டிவிட்டி நம்ம இந்த ஆக்னை வழியாக தான் நமக்கு உடலுக்குள்ள போகும். அப்போ அந்த ஆக்னையை நம்ம அடைத்திருக்கணும். அடைத்திருந்தால் நமக்கு எந்த ஒரு இதுவும் நமக்கு வராது. ஆக்னை அடைக்கலைன்னா வரும். சார் எனக்கு ஆக்னை அடைக்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு மையை பயன்படுத்தி தான் ஆகணும். ஆக்னையில் எனக்கு அடைக்கிறதுல அது எனக்கு சங்கஜமாக இருக்குது. ஆக்னையை நான் வந்து சுத்திப்படுத்த விரும்பலை.
ஆக்னேய சுத்தி என்னால தாங்க முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, அதற்கு உண்டான மாற்று வழி மை. மை. நம்ம தர்பை இருக்கும். தர்பைய வாங்கி நெருப்புல காய்ச்சி, கருகருன்னு அது அப்படியே போய் தான் வந்துரும். அதோட உங்களுடைய குலதெய்வம். குலதெய்வம் இப்ப பச்சையம்மனா, துளசி போட்டுக்குங்க. இல்ல என்னுடைய குலதெய்வம் காவல் தெய்வமா வில்வம் போட்டுக்குங்க. அதுல மீண்டும் முக்கியமாக கலக்க வேண்டியது வெண்கடுகு பொடி, மருதாணி விதை. வெண்கடுகு பொடி, மருதாணி விதை, உங்க குலதெய்வம் என்னவோ அதற்குண்டான பொடிகள். நெய்ய கலந்து செஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதுதான் உங்களுக்கு ரட்சை. அத இட்டுக்கிறது அப்படிங்கிறது, உங்களுக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கிட்டருந்து எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு வராது. சார் எனக்கு இதுதான் தொழில். எனக்கு இத தவிர வேறு தொழில் இல்லை அப்படின்னா, தட்சணைய முடிவு பண்ணுங்க. தட்சணைய முடிவு பண்ணிட்டு உங்க வாயால சொல்லாதீங்க. போர்டா வச்சிருங்க. அம்மா நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேம்மா. டக்குன்னு சொல்லுங்கம்மா. முடிச்சுட்டு நான் கூப்பிடுறேம்மா. நான் கூப்பிடுறேம்மா. அப்ப ஒரு தட்சணை என்னங்கிறத உங்க போர்டுல பின்னால போட்டுருங்க. ஜாதகம் பார்க்க இவ்வளோ, திருமண பொருத்தம் பார்க்க எவ்வளோ, முகூர்த்தம் குறிக்க இவ்வளோ அப்படின்னு போட்டுருங்க. இல்லையா, உங்க வாட்ஸ்அப்ல வரும்பொழுதே இவ்வளோ அப்படின்னு ஒரு இது இருக்கு. அத மெசேஜா போட்டு விட்டுருங்க. 90% பணத்த கையில வாங்கவே வாங்காதீங்க. மீறினா வச்சிர சொல்லுங்க. அப்புறம் எடுத்துக்கோ. வாங்காதீங்க. என்னால முடியுது அப்படின்னா, திருவோடு ஒண்ணு வாங்கி வரக்கூடிய பணத்தை திருவோட்டுல போட்டு எடுங்க. திருவோடு உங்க காசுல நீங்க வாங்கக்கூடாது. உங்களுக்கு ஒருத்தர் வாங்கி தான் கொடுக்கணும். திருவோட கை நீட்டி தானமா தான் வாங்கணும். யார் வேணாலும் வாங்கி தரலாம். திருவோடுங்கிறது சிவனோட அம்சமா. நான் ஒண்ணுமே இல்லை, நான் சன்னியாசி, இதை வாங்கி தான் தீவனம் பண்றேன்னு அந்த திருவோட்டுல வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு தோஷமா வராது. திருவோடு வாங்கி அந்த பணத்தை திருவோட்டுல போட்டு எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு எந்த பாவமும் வராது. இல்லை அந்த திருவோட்டிலேயே போட சொல்லிட்டு நீங்க போய் எடுத்துக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு வராது. இல்லை சார் என்கிட்ட திருவோடு இல்லை, பஞ்சாங்கத்தில் வச்சிட சொல்லுங்க. சார் நான் நேரடியாக கிளைண்டே பார்க்கறது இல்லை சார். எல்லா கிளைண்டும் என்கிட்ட வாட்ஸ்அப் தான் சார். ஜிபேல தான் சார் வருது. ஒரு 10 ரூபாய் எடுத்து ஒரு கோயிலுக்கு தானத்துக்கு வச்சுப்போம். மீதி 90 ரூபாய் நீங்க எடுத்து செலவு. கண்டிப்பா அந்த 10 ரூபாய் தானங்கிறது போயிடும். இப்போ எங்கிட்ட வந்தீங்கன்னா 20 ரூபாய் தானமா போயிடும். 100 ரூபாய் எனக்கு போட்டீங்கன்னா 20 ரூபாய் எடுத்து அங்கே போட்டுருவோம். அந்த பணத்தை நம்ம கோயிலுக்குன்னு கொடுத்தோம். நான் இன்னைக்கு வரும்பொழுது ஒரு கோயில் அன்னதானம்னு கேட்டாங்க. சரி நான் சொல்லிடுறேன்பா போய் எடுத்துக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு 3800 ரூபாய்க்கு அரிசி கேட்டாங்க, எடுத்து கொடுத்துட்டு. இப்போ இந்த மாதிரி வர பணத்தை நம்ம அதுக்கு எடுத்து கொடுத்தோம். ஸோ நம்ம செய்யக்கூடிய விஷயத்தை நமக்கு கருமமா சேர்த்துக்காம அதை ஒரு தானமாக ஒரு ஜோதிடர் செய்து பழக வேண்டும். சார் நானே அடுத்த வேலை ஜீவனத்துக்கு இல்லாம இருப்பேன் சார். அதெல்லாம் காரணமே கிடையாது. 100 ரூபாய் வந்தா 10 ரூபாய் கண்டிப்பாக நீ செய்துதான் ஆகணும். அதான் அது உன்னை தாக்காது. அடுத்தது, எக்காரணத்தை கொண்டும் வந்த வாடிக்கையாளரை பாதியில நிறுத்தவே கூடாது. அவங்கள பேச விடுங்க. அவனே எல்லாம் பேசி அவனே ஒரு கன்க்ளூஷன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க இதெல்லாம் இப்படி இருக்கா இப்படின்னு கேளுங்க, பதில் வரும். எடுத்த எடுப்புல அவனை பேச விடாம விட்டீங்கன்னாவே வந்துடும். அதே மாதிரி ஜாதகத்தை கொடுத்துட்டு பார்த்து சொல்லுங்கிறான் பாத்தீங்களா, அவன்கிட்டயே கொடுத்து நீ எங்கேயோ போய் பார்த்துக்குப்பான்னு அனுப்பிச்சு. ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் கிட்ட போறாமா, போய் அவன் டாக்டர்கிட்ட போய் எனக்கு என்னன்னு கண்டுபிடினா என்ன சொல்லுவான், 3வது தெருவில் சுப்பிரமணியன் ஒருத்தர் இருக்கார் போய் பாருமா. அவன் 3வது தெருவில் போய் சுப்பிரமணியன்கிற டாக்டரை பார்த்தானா அவன் சைக்காட்டிஸா இருப்பான். ஏன்னா அவன் உன்னை பைத்தியன்னு முத்திர குத்திட்டான். சொன்னாதான் உங்களுக்கு பார்க்க முடியும். ஒரு ஜாதகத்துல 1000 விஷயம் காட்டு. அந்த 1000த்தையும் சொல்றதுக்கான தகுதிகளை எனக்கு இல்லை. ஏன்னா நீ என்னத்தை அனுபவிக்க வந்திருக்கிறது நீ தான் எனக்கு சொல்லணும். இப்போ நீ ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர்கிட்ட போறீங்க, முதல் நாள் நீங்க சளி காய்ச்சலுங்கிறீங்க, ஒரு 3 மாத்திரை எழுதுறாரு, சாப்பிட்டுட்டு வாங்கங்கிறாங்க. 3 நாள் கழிச்சு போறீங்க,
எதுவுமே எனக்கு குறையலைங்க அப்படிங்கிறீங்க. உடனே அவர் என்ன பண்றாரு, அடுத்தது வேற ஒரு 3 மாத்திரையை குடுக்குறாரு. அதுக்கும் போறீங்க, கண்ட்ரோல் ஆவலங்கிறாரு. 5 டெஸ்ட் எழுதி குடுக்குறாரு. டெஸ்ட் எழுதி குடுத்துட்டு ஒரு மாத்திரை வருது. அத குடுக்குறாரு. பாதி தான் கண்ட்ரோல் ஆகுதுங்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, ஒரு பயாஸ் பண்றாரு. இல்ல ஒரு கல்ச்சர் டெஸ்ட் குடுக்குறாரு. அதற்கான மாத்திரையை குடுக்குறாரு, ரெமெடி ஆகுது. உன்ன ஒரு எம்பிபிஎஸ் கிட்ட போய் இவ்வளவு தூரம் கேட்கிற நீயி, ஒரு பாமர ஜோதிடர்ட்ட வந்து நீயே சொல்லு, நீ ஏன் குடுக்குற? எல்லா ஜோதிடரும் இன்னைக்கு படிச்சவன் இல்ல. சிலர் அனுபவபூர்வமா வந்தவன் இருக்கான். அப்ப என்ன நீ சொல்ல வர இந்த இப்ப வந்தவன சோதிக்கிறியா? இல்ல உன் நிலைய உண்மையாலும் தெரிஞ்சுக்கணும். இது கண்டிப்பா ஒத்து வரக்கூடிய விஷயம் தான். ஜோதிட கலை என்பது ஒரு அற்புதமான கலை. இது எந்த வகையிலயும் பொருத்தம் இல்லாமலாம் இருக்காது. ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொருத்தர் போட்டிருக்கிற கலருக்கு முதல் கொண்டு ஜோதிடம் இருக்கு. என்னுடைய ஜென்ம நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நட்சத்திரம் என்ன போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, அதுக்கு ஒத்து போகும். இப்ப 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 வந்து அஸ்த நட்சத்திரம் போயிட்டு இருக்கு. என்னுடைய ஜென்ம நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். இப்போ புனர்பூச நட்சத்திரத்துக்கும் அஸ்த நட்சத்திரமும் எத்தனாவது நட்சத்திரமா வருது அப்படிங்கிற அந்த நிலை பார்க்கணும். இப்ப இந்த பார்த்துக்கிட்டீங்கன்னா, இது உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லும். இப்ப இது 9. 9க்கு யார் அதிபதி? செவ்வாய். செவ்வாய் அப்படிங்கிறது காவி, சிகப்பு. நான் காவி கட்டியிருக்கேன். ஒரு தொடர்பு இல்லாத ஒரு கலர் உங்களுக்கு வராது. எல்லாருக்குமே இப்போ உங்க ஜென்ம நட்சத்திரத்தை எடுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வரும். நான் இன்னைக்கு ஏதோ ஒன்று கைக்கு இருக்கு சிக்குனது எடுத்து வந்து போட்டங்கிறதெல்லாம் இல்லை. பரம்பொருள் எல்லாத்தையும் மறைமுகமாக உணர்த்தி கொண்டு தான் வரும். அதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை, நம்ம ஆய்வு பண்றது இல்லை. அப்ப என்னத்த தேவையோ நாம ஆய்வு பண்ணணும். எல்லாமே வந்து ஒரு ஜோதிடரால சொல்ல முடியும்னா சொல்ல முடியும். அது ரகசியம், பரம்பொருள் ரகசியம் தான். ஒரு ஜாதகத்துல யாருக்கு 9, 6 தொடர்பு பெற்றிருக்கோ, 9, 6 யாருக்கு தொடர்பு பெற்றிருக்குதோ, தாய் தந்தையால் அந்த ஜாதகருக்கு திருமணம் இல்லை. ஒருவருடைய 6ஆம் அதிபதி 9 லக்கணமா, 9ஆம் அதிபதி 6ல இருக்கிறது, இல்ல 6ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியும் சேர்ந்து இருப்பது. இந்த 3 விதிகளுமே பொருந்தும். அவர்களுக்கு தாய் தந்தையால் திருமணம் இல்லை. ஒண்ணு விருப்பப்பட்ட திருமணமா இருக்கும். இல்ல அவங்க பார்க்கிறவங்களும் திருமணம் நடக்காது. வேறு ஒருத்தர் எடுத்து முன் இருப்பாங்க. உடனே திருமணம் நடந்து முடியும். இது விதி. இதை சொல்லி ஏத்துக்கிட்டாதான் திருமணம் நடக்கும். இது இல்ல, நான் இதை மாத்தி அமைக்கிறேன்னா அது வேலைக்கு ஆகாது. கிரகம் நம்மளோட வலிமையானது. அது என்ன செய்யும் நினைக்குதோ கண்டிப்பாக செய்யும். அதை புரிஞ்சிக்கிற தன்மை நமக்கு இருக்காதே வழிய, கண்டிப்பாக அதுதான் பிறப்பு ரகசியம்னா ரகசியம் கண்டிப்பா நடத்தும். இந்த ரகசியத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியுமானா தெரிஞ்சுக்க. இதற்கு வெறும் அடிப்படை கிரக காரகத்துவங்கள், பாவ காரகத்துவம், இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். வேற எதுவுமே வேண்டாம். உங்களுடைய பிறப்பின் ரகசியம் உங்களுடைய அந்த 12 கட்டத்துல தான் இருக்கு. இந்த 12 கட்டம் அப்படிங்கிறது உங்களை சொல்ல போகுது. இந்த பிறப்பின் ரகசியத்தை எப்படி இருப்பது? நம்ம பிறப்பின் ரகசியம் நம்ம என்ன அனுபவிக்க போறோங்கிறத சந்திரன் சொல்வார். சந்திரன் என்பது தசாபுத்தி. உங்க வாழ்க்கையில 10 வயதில் நடந்த சோகத்தை சொல்லுங்கன்னு சொன்னோம்னா சொல்லிருவீங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னால் நடந்த ஒரு நல்ல விஷயத்தை சொல்லுங்கன்னா நினைவுல இருக்காது. ஆனா ஒரு மனுஷன் 10 வயசுல என்ன எங்க சித்தப்பன் போட்டு இந்த அடி அடிச்சாம்பா அப்படிம்பீங்க. 10 நாளுக்கு முன்னால் நடந்த சந்தோஷத்தை கேட்டா உங்களுக்கு தெரியாது. இப்ப மனுஷன் தனக்குள்ள கவலையை மட்டும்தான் வச்சுக்கிட்டு வரான். அந்த கவலையை சொல்றதுதான் சந்திரன். இந்த தசா புத்தி அப்படிங்கிறது ஒரு மனிதன் வாழ்க்கை முழுவதும் ஏற்றத்தோடு வாழ்ற மாதிரி அமைக்கவே படல. முதல் இந்த தசா புத்தியோட கால தேச வர்த்தமானம் புரிஞ்சுக்கணும். முதல் நிலையா கேது கொடுத்துருக்கான். இந்த கேது இந்த நட்சத்திர வரிசைக்கான விளக்கத்தை 2 விளக்கத்தையும் சொல்றேன், அப்புறம் புரிஞ்சுக்கலாம். முதல்ல கேது அப்படிங்கிறது மூலாதாரம் அப்படிங்கிற உயிரணு அப்படின்னு சொல்றோம். ஒரு மனிதனுடைய உயிர் என்பது மூலாதாரம். இந்த மூலாதாரம் அப்படிங்கிறது நம்மளுடைய முதுகுத்தண்டுமும்
ஆசன வாயுவும் சேரக்கூடிய இடத்துல இருக்கு. இதுதான் மூலாதாரம். இந்த மூலாதாரத்துல தான் ஒரு மனிதனுடைய விந்து உருவாகுது. இந்த விந்துனால தான் குழந்தை உருவாகுது. அப்ப இந்த உருவான கேதுங்கிற விந்து உருவாச்சுன்னா அது கெட்டியா சுக்களமா மாறணும். அதனால இரண்டாவதா சுக்கிர நட்சத்திரம் வருது. அந்த உருவான சுக்களம் கெட்டு போகாம இருக்கணும்னா அதுக்கு வெப்பம் வேணும். வெப்பம்ங்கிறது மூன்றாவதா சூரியன் வராது. அந்த சுக்களம் ஒரு பெண்ணின் உடல்ல போனாதான் கருவாகும். நாலாவதா சந்திரன் வராது. அந்த சந்திரனுக்குள்ள ரத்தம் ரத்தம் என்கிற செவ்வாய் அஞ்சாவதா வராது. ரத்தம் என்கிற செவ்வாய் உருவாயிட்டா எலும்புக்கும் செவ்வாய் தான், ரத்தத்துக்கும் செவ்வாய் தான். பிண்டம் அப்படிங்கிற ராகு ஏழாவதா வராது. ராகுன் ஏழாவது நட்சத்திரமா வராது. அடுத்தது குரு என்கிற குழந்தை உருவாயிருது. பிண்டம் வந்துருது, உறுப்புகள்லாம் வந்துருது, குரு என்கிற குழந்தை உருவாயிருது. குழந்தை உருவானதுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு என்ன கர்மம் அப்படிங்கிறது இருக்குங்கிறது எட்டாவதா சனி நட்சத்திரத்தை வச்சிருக்காங்க. அது பூமியில் பிறப்பெடுக்க போகிறதுங்கிறது ஒன்பதாவதாக புதனை வச்சிருக்காங்க. நட்சத்திர வரிசையே நம்ம முன்னோர்கள் இவ்வளவு நுட்பமா வச்சிருக்காங்க. குழந்தை உருவாவதுலேருந்து பிறப்பெடுக்கிற வரலும் இந்த நட்சத்திரங்கள் வேலை செய்யும். அப்படியே பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு திசை கேது என்பது எப்படியும் இயற்கை வக்ர கிரகம் நல்லா இருக்காது. அப்பொழுது சுக்கிர தசை நல்லா இருக்கும். அடுத்தது சூரிய தசை வச்சு செய்யும். சந்திர தசை மையமா இருக்கும். அடுத்தது செவ்வாய் வச்சு செய்யும். ராகு வச்சு செய்வார். குரு காப்பாற்றுவார். சனி ஒரு நிலைச்சி நிற்க வைக்க விடுவார். அப்ப ஒவ்வொரு திசை அப்படிங்கிறது ஏற்றம் இறக்கம் வாழ்ந்ததுதான் மனுஷ வாழ்க்கை. ஒரு மனிதன் தன் வாழ்நாள் முழுவதும் ஒரே மாதிரி வாழ முடியாது. சார் எங்க ஊர்ல 5 தலைக்கட்டா அவங்க ஒரே குடும்பம் நல்லா இருக்குதே சார், நீங்க சொல்ற மாதிரி எதுவுமே ஆகலை சார் அப்படின்னு. அந்த குடும்பத்தில் தலைவராக ஒதுக்கிட்டு வந்தவருக்கு தசாபுத்தி நல்லா இருக்கும். கூட்டு குடும்பமா இருந்தா அன்னைக்கு ஒருவருடைய ஜாதகம் இன்னொருவருக்கு சப்போர்ட் பண்ணி நல்லா இருந்தது. கடந்த 30 வருடமா நாம ஒரு கல்ச்சருக்குள்ள போயிட்டு இருக்கிறோம், அதனால நாசமா போறோம். அவரு புரோகிதம் பண்றாரு, அவருக்கு சாஸ்திரம் தாடி வளர்த்தணும்னு. வேற எவன் தாடி வளர்த்தனாலும் அவன் கஷ்டப்படுவான். இன்னைக்கு என்னைக்கு இந்த ஸ்டைலுன்னு தாடி வளர்த்த ஆரம்பிச்சானுங்களோ அன்னைக்கு தான் இந்த கஷ்டமெல்லாம் வரான். தாடி வளர்த்தக்கூடாது. கல்யாணத்தன்னைக்கு ஒரு புதராட்டை வளர்த்திக்கிறான், அதுக்கு எதுமோ ஸ்டைல் பண்றாங்கிறான், அதுக்கு ஒரு எண்ணெய் தடவுறாங்கிறான். பிரச்சனையை தான் கொண்டாந்து சேர்த்திக்கிறாங்க. என்னைக்கு இவங்க இந்த ஸ்டைலு தாடி வளர்த்துனாங்க, வட மாநிலத்தில் அந்த கல்ச்சரை கொண்டாந்து சேர்த்துனாங்களோ அன்னைக்கு தான் இங்க பிரிவினை அதிகமா போகும். அப்ப போகக்கூடாது. தாடி அப்படிங்கிறது வளர்றது இந்த இடத்துல வளருது. இது சனி. தாடி அதிகமா வளர்ந்தா கேது. இப்ப இதுக்குள்ள தாடி வளர்ந்தா சனி கேது. இப்ப இந்த இடத்துல வளர்ந்தா சுக்கிரன் கேது. அப்ப மனைவி கிட்ட சண்டை வரும். தாடி வளர்த்த குடும்பத்தில் சண்டை வரும். மனைவி கிட்ட சண்டை வரும். அப்படி சுக்கிரன்கிறது வீட்டில் நிம்மதி கெடும். அப்ப தாடி வளர்த்தக்கூடாதுங்கிறது விதி. அதை நாம வரக்கூடிய வாடிக்கையாளர்கள்ட்ட சொல்லி புரிய வைக்கணும். சாமி உனக்கு எவ்வளோ ஆசையா இருந்தா வளர்த்திக்க, கண்டிப்பா உனக்கு கன்னியாதானம் பண்ற அன்னைக்கு சுத்தமா இருப்பா. நீ கன்னியாதானம் வாங்காம ஒரு திருமணம் பண்ணக்கூடாது. எல்லா வகையிலையும் மொழியில ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் ஒவ்வொரு கன்னியாதான முறைகள் வச்சிருக்காங்க. கன்னியாதானம் வாங்காத ஒரு பெண்ணை தொட்டால் அது சாபம். அது 7 ஜென்மத்துக்கு அனுபவிக்கும். அப்ப கன்னியாதான முறைப்படி வாங்கும் பொழுது நீங்க கண்டிப்பாக முகசவரம் பண்ணிருங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஐயா வாங்கய்யா. அதான் பண்ணக்கூடாதுங்கிறத சொல்றோமா. என்னைக்குமே அழகு ஆபத்துமா. அழகு ஆபத்து. காந்தி சொன்னாராம், எல்லா நகையும் போட்டுக்கிட்டு ஒரு பெண் என்னைக்கு ரோட்ல சுதந்திரமா நடக்கிறாளோ அப்பதான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்ததுன்னு.
அப்ப அன்னைக்கு காலகட்டத்துல காந்தி சொன்னாருன்னா, அன்னைக்கு நாட்டுல பஞ்சம், போட்டு அள்ளிட்டு போயிருவான் அப்படின்னு. இன்னைக்கு எல்லாத்து கையிலயும் எல்லாம் வந்துருச்சு. ஆனா இன்னைக்கு அதுக்கு நிகரான கலிகாலத்தில் காமம் விஞ்சிருக்கு. இன்னைக்கு காமத்தினால பிரச்சனை வருது. அப்ப அழகுன்னா ஆபத்து. அழகுன்னு யாரு தாடி வளர்த்துறானோ அவன்லாம் ஆபத்தை சந்திக்கும். அப்ப கண்டிப்பா செய்யக்கூடாது. நம்ம மனித உடலே கிரக தோற்றத்தோட தான். அப்போ ஒவ்வொரு உருவத்திலயும் ஒவ்வொரு தோற்றம் இருக்கு. அப்ப அந்த தோற்றத்துல நீங்க இன்னொரு கிரகத்த கொண்டாந்து சேர்த்துனீங்கன்னா, அதற்குண்டான பாதிப்பு உடலிலும் அனுபவிக்கணும். அதனால கண்டிப்பா கன்னியாதானம் பண்ணும்போது தாடியோட இருக்கக்கூடாது. அதை வலியுறுத்துறது ஜோதிடராகிய நம்ம கடமை. அப்பா உங்களுக்கு என்ன எண்ணம் இருந்தாலும் சரி, கண்டிப்பா இத பண்ண சொல்லுப்பா அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை வைக்கலாம். அத வைக்கிறதும், கேட்கறதும், கேட்காதும் அவங்களுடைய விருப்பம். நம்ப ஒரு ஜோதிடரா அடிப்படை விதிகள ஒரு ஜோதிடர் கடைபிடிக்கக்கூடிய விஷயத்துல இது ஒண்ணு. எப்படி நம்ம நெத்தி நிறைக்க திருநீரோ, திருநாமமோ இட்டுக்கிட்டு ஜாதகம் பார்க்கணுமோ, அது மாரி வர வாடிக்கையாளருக்கு இதுதான்பா சரி. இதை செய்யுங்கன்னு சொல்றது நல்லது. நாம இடுற கல்ல இடுவோம். கேட்கறதும் கேட்காதும் அவன் அவனோட பாடு. நம்ம கடமை சொல்லுவோம். அடுத்தது ஒரு கிரகம் என்ன குறிகாட்டுதோ அதை சொல்லிக் குடுத்துருங்க. சொல்லிருங்க. அதை சொல்லாதல் மறைக்காதல். மறைக்கணும்னா 2டே 2 விஷயத்த தான் மறைக்கணும். அந்த பெண்ணுக்கு குழந்தை இல்லங்கிறத நாம சொல்லக்கூடாது. என்னைக்குமே ஜோதிட சாஸ்திரத்துல ஒரு பெண் தப்பு பண்ணியிருக்கான்னு சொன்னீங்கன்னா, அந்த பாபம் உனக்கு 7 ஜென்மத்துக்கு உண்டு. அந்த பெண் தப்பே பண்ணியிருந்தாலும் அதை நீ சொல்லி காட்டக்கூடாது. பெண் தப்பற்றவள்ப்பா. இல்ல அப்படி இப்படி இருக்கலாம். ஆனா அந்த அளவுக்கு தப்பா தெரியலப்பா. சொல்லக்கூடாது. அந்த 2 வகையான பிரச்சனையை கொடுக்குமா. என்ன பண்ணும் அப்படின்னா, ஒண்ணு அந்த பெண்ணுக்கு அத்தை இல்லாம போச்சுன்னா, வாழ்க்கை இங்க கிடக்காது. அத்தை இல்லாம போச்சுன்னா, இங்க வாழ்க்கையே கெடுக்காது. அத்தை இருந்ததுன்னா, 2வது அந்த பெண்ணுக்கு அப்பதான் ஆசை அதிகம் கொடுத்து பிரச்சனை பண்ணும். அம்மாவுடைய அப்பா, அக்கா, தங்கச்சி அவங்க. ஏன்னா சுக்கிரனுடைய முதல் காரகத்துவம் அத்தை. அதுக்கப்புறம் தான் தங்கை. இல்லன்னா அது உங்களுக்கு அங்கேயே வேலை செஞ்சிருச்சு. சுக்கிரன், ராகு அத்தை இல்லாம போயிட்டாங்க. அப்ப நல்லது. அத்தை பையன் இருக்கிறதுல அத்தை இல்ல அப்படின்னா அதோடைய பாதிப்பு உங்களுக்கு வராது. அப்போ இல்ல. அந்த பாதிப்பு வராது. ஆமா. அந்த சுக்கிரன்ங்கிறது அத்தைன்னு சொல்றோம். அங்க ராகுங்கிறது கெட்டுக்கு இருக்கு. அப்ப அந்த அத்தை இல்லாம போச்சுன்னா, அந்த சுக்கிரன், ராகு உங்களுக்கு பாதிப்ப குடுத்துருச்சுல்ல. அந்த டேமேஜ் பண்ணுனதுனால உங்க வாழ்க்கையில டேமேஜ் பண்ணாது. அந்த டேமேஜ் அங்க பண்ணலன்னா, இங்க டேமேஜ் பண்ணும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரியிற மாரி சொல்றோமே. உங்க லக்னத்துக்கு 9 கூடியவராகிய சனி. கேதுவோட சேர்ந்து போய் பாதிக்கப்பட்டார். தந்தை என்கிற காரக கிரகம் சூரியன். சூரியன்கிறது தந்தை காரக கிரகம். உங்க ஜாதகத்துல 9ஆம் அதிபதிங்கிறது சனி. 9ஆம் அதிபதியாகிய சனி உங்களுக்கு கேதுவோட சேர்ந்து கெட்டு போயிட்டாரா? அப்ப காரக கிரகம் சூரியன் ராகுவோட சேர்ந்து கெட்டு போயிட்டாரா? அப்ப உங்க அப்பா சம்பாதிக்காமயே இருந்து உங்க அப்பா ஒரு வருமானம் பண்ணாம இருந்தார்னா, உங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்காது. உங்க அப்பா பேங்க்ல வேலை செஞ்சாருன்னீங்க. உங்க அப்பா வருமானம் ஈட்டினாரா? அந்த பாதிப்பு உங்களுக்கு இன்னைக்கு காட்டுது. அதுக்காக தான் நான் உங்க ஜாதகத்த பார்க்கும்பொழுது, தந்தை என்ன பண்றாருன்னு கேட்டேன். தந்தையால எனக்கு வருமானமே இல்ல, புரோஜனமே இல்லன்னு சொல்லியிருந்தீங்கன்னா, உங்க வாழ்க்கை பாதிக்கப்படாம இருக்கும். அதுதாம்மா ஒரு மனிதனோட சராசரி சம்பாதிக்கக்கூடிய காலம் அதுதானே. அதுக்கு மேல பார்க்கக்கூடாது. அப்பா 35 வயசுல இருந்து எங்க அப்பாவால எங்களுக்கு பிரயோஜனமே இல்ல. எல்லாம் எங்க அம்மா தான் பண்ணுனது. அப்படின்னா, உங்களுக்கு அந்த சனி வேலை செஞ்சிருச்சு. உங்களுக்கு அந்த சனி எந்த பாதிப்பும் தராதும்மா. கண்ண மூடிட்டு தொழில் செய்யுங்கம்மா. அப்படின்னு உங்களுக்கு பரிகாரமே குடுக்க மாட்டோம். ஆமா. எப்ப கிட்ட இருக்காது. இப்ப 33க்கு மேல தான் நீங்க வளர முடியும். அப்ப அந்த கிரகம் எப்ப கெடுது, கெடுக்கலங்கிறத ஒரு ஜோதிடரா நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். நான் உங்களுக்கு கேட்ட கேள்வி ஏன் அப்படின்னு உங்களுக்கு விளக்கம் தெரியாது. எதுக்குடா சம்மந்தமே இல்லாம அப்பாவ பத்தி கேக்குது. ஆமா. ஏன் இந்த இடத்துல கேட்டேன்னா, 9ம் கெட்டு போயிருக்கு. காரகரும் கெட்டு போயிருக்கு. அப்ப தந்தை பாதிக்கப்பட்டிருந்தா இவங்க வாழ்க்கையில தப்பு இருக்காதே. தொழில் நல்லா வந்துருமே. அப்படிங்கிறத நம்ப ஒரு ஜாதக ரீதியா நான் முதல்ல புரிஞ்சுக்கணும் மென்டலா. நான் புரிஞ்சாதான் அப்ப இவங்களுக்கு தொழில் வேலை நிரந்தர வேலை அமைய மாட்டேங்குது. வேலையில பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது.
ஆமா. மறுபடியும் அந்த சனிங்கிறது இவங்களுக்கு தொழில்காரகனா மாறிடுறாங்கல்ல. எங்க வேலைக்கு போனாலும் போம்போது போறாங்க. 2 மாசத்துல 2 பேர் நின்னுக்கிறான். இவங்க மேல வொர்க் பிரஷர் வருது. இந்த வொர்க் பிரஷர் தாங்க முடியாம இவங்க நிட்டுட்டு மறுபடியும் 2 மாசம் கழிச்சு புது வேலை தொலாவுறாங்க. அப்ப அந்த வேலையில அவங்களுக்கு திருப்தியே குடுக்காம ஒரு நிலைய குடுக்குது. அதுக்கு காரணம் அந்த சனி கெட்டு போயிட்டாரு. சனிங்கிறது வேலைக்காரகன். அப்ப அது என்னவா மாறுது? ஏன்னா அவங்களுக்கு 9, 10 குடையவரா வராரு சனி. அப்ப தந்தை பாதிக்கப்பட்டிருந்தார்ன்னா, இவங்களுக்கு வேலைக்கு பாதிக்கப்படாது. அது அவங்க பிறக்கக்கூடிய ஜாதகத்த வச்சு தான் சொல்றேன். உங்களுக்கு எந்த பாதிப்பும் தராது. உங்க தந்தை பேங்க் வேலைக்கு போல. எல்லாம் உங்க அம்மா இல்லம்மா. அது வருமானம் அவரு குடுத்துருச்சு. நீங்க அது என்ன வேணாலும் பண்ணணும். அதான். இப்ப உங்க அப்பா வேலைக்கே போல. உங்க அப்பா சம்பாரிக்கல. அம்மா தான் சம்பாரிச்சு குடும்பத்த நடத்துனாங்க. அம்மா வருமானத்துல வளர்ந்திருந்தாருன்னா, இன்னைக்கு உங்களுக்கு இது பாதிப்ப தராது. உங்களுக்கு நான் பாசிட்டிவா சொல்ல முடியும். இப்ப நான் சொல்ல முடியாது. இப்ப அதுதான். அதனால தான் இப்ப உங்களுக்கு அந்த பாதிப்ப குடுக்குது. ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது எங்க வேலை செய்யுதுங்கிறது கண்டுபிடிக்கிறது தான் ஜோதிடர் வேலை. ஒரு கிரகம் என்ன பண்ணியிருக்கு, பண்ணல. அத முதல்ல கண்டுபிடிக்கணும். அத கண்டுபிடிக்காம நம்ம ஒரு ஜாதகம் பார்க்கிறோம்னா பார்க்க முடியாது. ஒரு ஜாதகத்த எடுத்தோமா, அந்த ஜாதகம் என்ன பண்ணுது? அப்படி. அவருடைய பிறப்பை சொல்றதுக்கு சந்திரன். அவருடைய உடல் அப்படிங்கிறது லக்னம். அந்த லக்னம் உடல் என்ன தேடுதுங்கிறது லக்னாதிபதி தான் சொல்லுவார். ஒருவருடைய லக்னாதிபதி எங்க இருக்கார்? அப்ப அந்த லக்னம் என்ன செய்ய காத்திருக்கு? அந்த உடல் ஒரு விஷயத்தை சொல்லுது. அந்த உடல் சொல்றதை இந்த லக்னம் செய்யுமானா, சிம்பிளா பார்த்த வேகத்துல சொல்லிறலாம். சந்திரனும் லக்னமும் 6, 8 இருந்தால் வாழ்நாள் பொருள் சிரமப்பட போகிறான். 6, 8 இருந்தால் வாழ்நாள் முழுவதும் சிரமப்பட போகிறான். 1, 5, 9 இருந்தால் சிறப்பு. மூணு 11 மத்தியமம். ஏழாம் இடத்தில் இருந்தால் ஏமாற்றம் மிஞ்சும். யாருக்கெல்லாம் சந்திரனுக்கு 7ஆம் இடத்துல லக்னம் இருக்கோ, அவன் ஊருக்காக உழைச்சு கொடுத்துட்டு போயிருவான். குடும்பத்துக்காக எதையும் செய்ய மாட்டான். கூட இருக்கிறவனாலேயே நம்பி ஏமாந்து போகக்கூடிய ஜாதகம். 7ங்கிறது ஏமாற்றத்தை சொல்லக்கூடிய ஜாதகம். இப்ப இந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் எளிமையா பார்க்கலாம் சார். ஆமா சார். அது வந்து அடுத்த ஸ்டேஜ் 2வது ஸ்டேஜ்மா. இப்போ உங்க லக்னத்திலேயே இருக்கிறாரு. அவரு ஒரு ராகு சாரம் வாங்கிட்டாருன்னு வச்சுக்கங்க. அப்ப அது 50% தான் நன்மையை செய்வார். அப்ப 50% நன்மையை செய்ய மாட்டார். முதல்ல தப்போ ரைட்டோங்கிறது இத பார்த்தா தெரிஞ்சிரலாம். ஒருத்தர் கஷ்டப்பட போறாரா? கஷ்டப்பட போலயா? இப்போ உங்களுக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா, உங்க சந்திரனுக்கு உங்க லக்னாதிபதி 4, 10 இருப்பார். 4, 10 லக்னத்திலிருந்து எண்ணினீங்கன்னா இது 4. இந்த இடத்துல விண்டு எண்ணீங்கன்னா 10. அப்ப 4, 10 அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துல ஒரு பரம்பரை தோஷத்தை சொல்லுது. யாராவது ஒருத்தர் குடும்பத்துல குழந்தை இல்லாமல் பிறப்பெடுத்திருப்பார்கள். சகோதரன் இல்லாமல் வாழ்ந்திருப்பார்கள். வெறும் பெண் பிள்ளைகள் மட்டுமே இருந்திருக்கும். ஆண் பிள்ளைகள் இருந்திருக்காது. உங்க அப்பா வகை குடும்பத்துல. பெண்ணே கிடையாது. அதுதான். அந்த பிரச்சனை. ஏன்னா சுக்கிரன் புதனா? அப்ப அந்த காரகத்துவமும் அடிபட்டு போயிரும். புதன் வலுத்து போச்சுன்னா, அங்க வந்து சுக்கிரன் அங்க பாதிக்கப்பட்டுருச்சுன்னா, பெண் குழந்தையே குடுக்காது. வெறும் ஆண் குழந்தை மட்டும் தான் குடுக்கும். அப்ப 4, 10ங்கிறது உங்க பரம்பரையோட ஒரு கரும பதிவ நமக்கு சொல்லுதுன்னு அர்த்தம். இப்போ உங்க 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 ஜாதகத்த பார்த்ததுனால, எல்லா உதாரணமும் உங்களையே வச்சு சொல்ற மாரி இருக்கு. நான் வேற யார் ஜாதகத்தையும் பார்க்கல. ஆக்சுவலா நாம இன்னைக்கு நடத்தலாம்னு நெனச்ச சப்ஜெக்ட் வேறு. இன்னைக்கு கடைசியா வந்து
வேறு நடத்திக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் நேரமா வந்திருந்தீங்கன்னா, போர்ட்ல வந்து நடத்தலான்னு இருந்தோம். சரி அடாது. சரி. அப்போ ஒருத்தருடைய லக்னம் எப்படி இருக்கும்? அத வச்சே நம்ம முதல் நிலையா ஒரு ஜாதகரோட நிலைப்பாட்ட சொல்லிறலாம். அடுத்தது கோச்சாரமே கொண்டிருக்கிற நபருடைய நன்மையோ, தீமையோ சொல்லும் சார். சந்திர நாடி 50லிருந்து 70% தான் சார் செய்யுது. 100% சந்திர நாடி வேலை செய்யறதில்ல. அதனால கோச்சாரத்துல சந்திரன் போகுவதை வைத்து நம்ம 50% நன்மையை சொல்லிறலாம். தீமையை சொல்லிறலாம். நீங்க சந்திர நாடி முழுமையா அனுபவிச்சீங்கன்னா 100% வேலை செய்யும். இல்ல ஆரம்ப நிலையில 50% உங்களுக்கு வேலை செய்யுமானா செய்யும். அத எடுத்துக்கலாம். அடுத்தது ராகு, கேதுக்கள் சனி, குருவோட மாட்டக்கூடிய காரகத்துவ, பாவகத்துவ கேள்வியோடு கேட்டு வருவார்கள். இன்னைக்கு ஒரு ஜாதகம் எடுத்துக்கிட்டோம்னா, இன்னைக்கு கோச்சாரத்துல மீனத்துல யார் கிரகம் போறாங்க? கும்பத்துல யார் கிரகம் போறாங்க? சிம்மத்துல யார் கிரகம் போறாங்க? இந்த கிரகத்தை எடுத்தீங்கன்னா, இதை சார்ந்த கேள்வியோடு தான் வந்திருப்பாங்க. வேற எந்த ஒரு கேள்வியோடு அவங்க வந்திருக்க மாட்டாங்க. நீங்க தசாபுத்திய பார்க்க வேண்டாம். எதையும் பார்க்க வேண்டாம். வரவனுடைய லக்னம் என்ன? ஸோ அவங்க இன்னைக்கு எத நோக்கி வந்திருக்காங்கிறது இதை சொல்லிரும். இதுதான் உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய கெடுக்கிறதோ, நன்மையோ, தீமையோ இந்த வருட கிரகங்கள் 3 தான் செய்ய போறாங்க. அப்ப இவங்கள தொட்டீங்கனாவே வந்த வாடிக்கையாளர் எதற்காக வந்திருக்காங்கிற பலன் நமக்கு தெரிஞ்சிரும். யார் வேணாலும் எந்த ஒரு லக்னத்தை சொல்லி, ஒரு கிரகத்தை சொன்னா இந்த பாதிப்பு அடுத்த கடந்த 1 வருடமா உங்களுக்கு இருந்ததா? அப்படிங்கிறத நம்ம வெறும் லக்னம் தெரிஞ்சாவே கேட்கலாம். வேற எந்த ஒரு விஷயமும் இல்லாம இத மட்டுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். குடுங்க அந்த கட்டத்த. சரி. சூப்பரு. யாருங்க? இது யாருதுங்க? இவருதா? சரி, சரி, சரி. சேவிங்ஸ் என்ன சார் குறைஞ்சது? புதுசா என்ன வரவு வாங்குனீங்க? ஒரு வருடத்துல. சரி. சேவிங்ஸ் என்ன குறைஞ்சிருக்குது? விரைய செலவுகள் ஏதாவது பண்ணி உங்க சேவிங்ஸ் குறைஞ்சுதா? கையிருப்பு பணத்த குறைச்சீங்களா? அதான் சார். இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டீங்கல்ல. உங்க கையிருப்பு பணம் இல்ல. ஏன்னா உங்க 11ஆம் அதிபதி குரு கோச்சார கேதுவோட போயிருக்காரு. 7ஆம் இடங்கிறது பொருளை சொல்லக்கூடிய இடம். அல்லது முடக்கக்கூடிய இடம். அதான் புது பொருளா வாங்குனீங்களா? அப்படின்னு கேட்டோம். அப்ப நீங்க இந்த குருங்கிறது உங்க 2ஆம் அதிபதி அவர்தான். 11ஆம் அதிபதி அவர்தான். அப்ப நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஒரு பொருளை முதலீடு பண்ணு, பொருள வாங்கியிருப்பீங்க. அடுத்தது சனி அங்க இருக்காரு. உங்க லக்னத்துக்கு 12 கூடையவர். அப்ப இந்த சனிக்காரகத்துவம் விரயத்தை செஞ்சிருப்பீங்க. 7ங்கிறது சூரியன். சூரியன்ங்கிறது எதிர்த்தரப்பு. அப்ப ஏதோ ஒரு பொருளை புதுசா வாங்குனீங்களா? இதை சார்ந்து ஏன்னா இங்க சுக்கிரன் உங்க லக்னத்துக்கு 4 கூடையவர். அதனால இந்த சுக்கிரன் 4ஆம் இடம். வீட்டுக்காக பொருள் வாங்குனீங்களா? ஸோ இதை சார்ந்த விஷயங்கள தான் உங்க கேள்வியோட வருவீங்க. இப்போ நீங்க இந்த ஜாதகம் பார்க்கணும் ஒருத்தர்ட்ட குடுத்தீங்கன்னா, இந்த கேள்வியோட தான் வருவீங்க. ஸோ இதுதான் உங்களுடைய அடிப்படை புரிதல். இந்த நிழல் கிரகம் உங்கள ஆட்டி படைக்கும். சரிங்களா? கடைசியா அதே போல அடுத்த 1 வருடம் மிகுந்த கவனத்தோட இருக்கணும். யாருக்காவது பணம் குடுத்தீங்கன்னா பணம் வராது. அடுத்தது உங்களுக்கு பணம் இரட்டிப்பு தர கும்பல்லாம் உங்கள தேடி வரலாம். அந்த மாரி கும்பல்ட்ட இருந்து கவனமா இருக்கணும். ஏன்னா உங்க ஜனனகால ராகு மேல கோச்சாரத்தில் குரு போகப் போகிறார். வந்துட்டார் இப்ப. அடுத்த 1 வருடம் அங்க தான் இருக்காரு. பொருளாதாரம் சார்ந்து உங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பங்கு வர்த்தகத்தில் போகக்கூடிய எண்ணங்கள் வரும். அதெல்லாம் போனீங்கன்னா பணம் தங்காது, பணம் வேணாம். அதேபோல தொழிலில் புது முதலீடு போட்டு தொழிலை பெருக்கக்கூடாது. செஞ்சிட்டு இருக்கிற வேலையை மட்டும் செய்யணும். இந்த ஜாதகத்துக்கு இதை சார்ந்த கேள்வியோடு மட்டும் தான் வருவாங்க. இப்ப இதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது எண்ணம் இருக்கா சார்ன்னு கேட்கலாம். இப்ப இதை தவிர வேற எண்ணம் இருக்கா இல்லையான்னு சொல்லிருவாங்க. நம்ம ஒரு வாடிக்கையாளரா வந்தோம்னா, இன்றைய நிலையில எடுத்து கிரகத்த பார்த்துட்டு, இதுதான் சார் உங்க கேள்வி. இந்த இடம்லாம் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. எப்படி நடந்துக்குங்க.
இதை தவிர உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இருக்கு, இல்ல இதை சார்ந்தே மறுபடியும் விளக்கம் கேட்பாங்க. அப்ப நீங்க தசாபுத்திக்கு போகணும். அந்த ஜாதகத்தை வாங்கணும். கோச்சார குருவை எடுத்திருக்கோம். கோச்சார ராகு கேது போறது எடுத்திருக்கோம். இதை மட்டும் எடுத்து தான் உங்களுக்கு இந்த பலனை சொல்றோம். இப்ப இதை தவிர உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்குன்னு கேட்டாங்கன்னா, அப்பதான் நான் உங்களுக்கு தசாபுத்திக்கு போகணும். அதுக்கப்புறம் தான் உங்க ஜாதகத்தையும் ஆய்வு பண்ணும். 99% இதுதான் உங்க கேள்வின்னு வந்துருவாங்க. முன்ன பின்ன தெரியாதவர்கள் இருந்தாலும் அவங்க ஜாதகத்தை வாங்கி போட்டால் நம்ம சொல்ல முடியும். இதை சார்ந்த கேள்வியோட வருவாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். வேற நான் பேசியிருந்தா எவ்வளவு நேரம் ஆனாலும் பேசுறேன். நீங்க பேசுங்க. பேசுங்க. ஐயா பேசுங்க. சரிங்க. என் பேர் சரவணனுங்க. நான் ஒரு 10 வருஷமா ஜோசியம் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ வந்து பரிகாரம் அப்படின்னு ஒரு டாபிக் சொல்லியிருந்தேன். இந்த பரிகாரத்துல எதனா பத்தி பரிகாரம் சொல்லலான்னு எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் நான் அதிகமா எப்படின்னா ஜோசியம் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க, எதனா பரிகாரம் கேட்பாங்க. பரிகாரம் சொல்லலைன்னா அவங்களுக்கு நம்ம ஜோசியம் பார்த்த ஃபீலிங் வராது. அதாவது ஏதோ ஒரு பரிகாரம் சொல்லணும் அப்படின்றதுக்காக. இதுல நான் முதல்ல பார்க்க போறது புணர்ப்பு தோஷம். புணர்ப்பு தோஷம் புணர்ப்பு தோஷம் அப்படின்னா என்னன்னா, சனியும் சந்திரனும் ஒரே வீட்டுல இருக்கிறது, பார்த்துக்கிறது, அது பேரு புணர்ப்பு. சனி வந்து ஸ்லோவான பிளானெட்டு, சந்திரன் வந்து ஃபாஸ்டா இருக்கக்கூடியவன். இவங்க 2 பேருமே ஒரே வீட்டுல போய் உட்கார்ந்துட்டான்னு சொன்னா அவன் வேகமா போவானா ஸ்லோவா போவானான்னு தெரியல. காலபுருஷனுக்கு 4வது வீடு சுகஸ்தானம் சந்திரன், அதுக்கு 7 சனி, அவனை 8 கூடியவனான்னு போயிடான். இப்போ அந்த சனி வந்து ஸ்லோவான பிளானட் சந்திரனை போய் பார்க்கறதுனால இந்த புணர்ப்பு தோஷம் ஏற்படுறது. அது ஏற்பட்டுச்சுன்னா ஒரு வீட்டுல மங்கள காரியங்கள், கல்யாணம் பண்றது, இது மாதிரி என்ன விஷயங்கள்லாம் நடைபெறதுக்கு தாமதமாகுது. ரொம்ப நிறைய முயற்சி பண்றாங்க, அவங்களுக்கு நடக்க மாட்டேங்குது கல்யாணம். அது ஏன் காரணம்னா இந்த சனியும் சந்திரனும் பார்த்ததுனால புணர்ப்பு தோஷம் ஏற்படுறது. அதுக்கு உதாரணம் ஏன் அப்படி ஏற்படுது அப்படின்னு சொன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையனோட அம்மா வந்து அவங்க மாமியார், அதாவது மாமியார் மருமகளை கொடுமைப்படுத்தினா அந்த ஃபேமிலிக்கு ஆண் சந்ததிக்கு இந்த புணர்ப்பு தோஷம் ஏற்படும். ஏற்பட்டுச்சுன்னா கல்யாணம் ஆகிறது ரொம்ப டிலே ஆகும். அது பேர் புணர்ப்பு தோஷம். அது எப்படி நிவர்த்தி பண்ணலாம்னா, அது நிறைய வழியில நிவர்த்தி பண்ணலாம். நம்ம சொல்றது ஒரு பாயிண்ட். அந்த புணர்ப்பு தோஷம் நிவர்த்தி பண்றது, ஒரு திங்கட்கிழமை அன்னைக்கு ஒரு 5 சுமங்கலி இல்லைன்னா 9, 11 அது மாதிரி ஒத்தப்படையில சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு ஜாக்கெட் பிட்டு, வெத்தலைப்பாக்கு பழம், மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வச்சு ஒரு தட்டுல இந்த யார் கல்யாணம் ஆகும் தடையா இருக்கோ அந்த பையன் இந்த வேண்டுதலை செய்யணும். செஞ்சுட்டு வந்தவங்களுக்கு அவன் கையாலே கொடுக்கணும். கொடுத்தான்னு சொன்னான்னா அவனுக்கு அந்த புணர்ப்பு தோஷம் நிவர்த்தி ஆகி ஒரு 3 மாசத்துல திருமண யோகங்கள் ஏற்படும். இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், புணர்ப்பு தோஷம். 2வது பரிகாரம் வந்து மாந்தி. எல்லா ஜாதகத்திலயும் மாந்தின்ற ஒரு கிரகம் இருக்கும். அந்த கிரகம் மாந்தின்ற கிரகம் இருக்கும்போது என்ன பண்ணுன்னு சொன்னா, அந்த ஸ்தானத்தை அவங்க அனுபவிக்க முடியாம தடையா இருக்கும். மாந்தியோட முதல் வேலை, ஒருத்தனுக்கு 4ல இருக்கு அப்படின்னு சொன்னா, 4ன்னா நமக்கு அடிப்படையில படிச்சிருப்பீங்க, சுகஸ்தானம், தாயார், வாகனம், வீடு. இந்த ஸ்தானத்தை நீங்க அனுபவிக்க முடியாதையோ இல்ல அந்த ஸ்தானத்தைக்கான இதை வந்து உங்களுக்கு சேராமையோ தடை இருந்துட்டே இருக்கும். ஏன்னா சனி வந்து சனியோட புள்ளதான் மாந்தி. பொதுவா சனி எங்க இருக்காரோ அந்த இடத்தை அவர் வந்து விருத்தி பண்றாரு. அவர் பார்க்கிற இடத்த வந்து ஸ்லோ பண்ணிடுறாரு. அந்த ஸ்தானத்தை நீங்க அனுபவிக்காம ஸ்லோ பண்றாரு. மாந்தி எங்க இருக்காரோ அதை நீங்க அனுபவிக்க முடியாம தடை பண்றாரு. எல்லா ஜாதகத்தையும் எடுத்து நீங்க இதுல போட்டீங்கன்னா ஒரு இடத்துல மாந்தின்னு போய் காட்டும்.
அந்த மாந்தி அந்த பாவத்தை நீங்க அனுபவிக்க முடியாம தடை இருக்கும். யாருனால இருக்குங்களா? சரிங்க. அப்போ சுக்கிரன் மாந்தி. இப்ப நானு கிரக ரீதியா மாந்தி என்னன்னு சொல்றேன். முதல்ல பாவத்துல மாந்தி. அப்ப 12ல மாந்தி இருந்தா என்ன பண்ணும்? உங்களுக்கு தூக்கம் வராது. தூக்க பிரச்சனையை தரும். அந்த கட்டு சுகம், தூங்குறது, நிம்மதியா இருக்கிறது, பயணம் பண்றது, இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். அது மாந்தி 12ல இருந்தா. ஆமா. சுக்கிரன் மாந்தின்றது அத நான் தனியா ஒண்ணொண்ணா சொல்றேன். ஒவ்வொரு கிரகத்துக்கும் மாந்திக்கு பரிகாரம் என்னன்னு சொல்றேன். அப்போ மாந்தின்றது எங்க இருக்கோ அந்த பாவத்தை அனுபவிக்க முடியாது உங்களால. உதாரணத்துக்கு முதல்ல மாந்தி லக்னத்திலே இருக்கு. அதுக்கு பரிகாரம் தேவைப்படாது. ஆனா அவங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னா, அடிக்கடி உயிர் பயம் வரும். கெட்ட கனவா வரும். செத்தா எப்படி இருக்கும்ன்றத யோசிப்பாங்க. அது மாதிரியே திங்கிங் வந்து கூடிய இருக்குது லக்னத்துல மாந்தி. 2ஆம் பாவத்துல மாந்தின்னா அவங்களுக்கு வருமானம் வர்றது தடையா இருக்கு. அதாவது குடும்பம் அமையறது அவங்களுக்கு தடையா இருக்குது. 3ன்னா வெற்றி. அந்த 3ன்னா இளைய சகோதரத்தை கொடுக்கிறது. அவங்களுக்கு இளைய சகோதரன் பிறக்காம தடையா இருக்கிறது. 4ன்னா வாகனம் அமையறது இல்ல. தாயாருக்கு தொடர்ந்து நோய் வர்றது. தாயாருக்கு அந்த குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு 4ஆம் பாவத்துல மாந்தி ஏற்பட்டுச்சுன்னா அந்த தாயாருக்கு அந்த குழந்தை வளர வளர அந்த நோயோட தன்மை எப்பயுமே இருந்துட்டே இருக்கும். அது 4ல மாந்தி. 5ல மாந்தினா நம்ம புத்திரபாக்கியத்துல ஏற்படக்கூடிய மாந்தி. குலதெய்வத்துக்கான அனுகிரகம் நமக்கு கிடைக்காது. அப்புறம் 6ன்னா வேலை கிடைக்காது. 7ன்னா திருமண அமைப்பு. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் மாந்தி இருக்கு. இப்போ சூரியன் மாந்தி. யாருக்கெல்லாம் சூரியன் மாந்தி இருக்கோ அவங்க என்ன பண்ணணும்? யாருக்குன்னா இருக்குங்களா? இங்க சூரியன் மாந்தி. சூரியன் மாந்தின்னு சொன்னா உங்க மூதாதையர்கள் இருக்காங்க இல்லையா? தாத்தா, 2ஆம் தாத்தா அவங்களுக்கெல்லாம் பிண்டங்கள் சரியா போல, இல்லைன்னா அவங்களோட இது வந்து பித்ரு கடன்கள் நிலுவையில இருக்கு. அவங்க என்ன பண்ணணும்னா ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஒரு வயசான தாத்தாவுக்கு உணவு போட்டுட்டு அவருக்கு ஒரு வஸ்திரம் தானம் பண்ணலாம். அது சூரியன் மாந்தி. சந்திரன் மாந்தி யாருக்குன்னா இருக்குதுன்னா ஒரு வயசான பாட்டிக்கு திங்கக்கிழமை அந்த கிழமையில அந்த தானத்தை செய்யணும். திங்கக்கிழமை அன்னைக்கு ஒரு வயசான பாட்டிக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த சந்திரன் மாந்தி உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். செவ்வாய் மாந்தி. செவ்வாயில மாந்தி இருக்குன்னா இது பெண் ஜாதகத்துல செவ்வாய் மாந்தி இருந்தா இது வந்து உடனடியா பரிகாரம் பண்ணணும். செவ்வாயில மாந்தி. செவ்வாயில மாந்தி ஒரு பெண் கிரகத்துல பெண் ஜாதகத்துல இருந்ததுன்னா அவனை கணவனை குணிக்கக்கூடிய இடத்திலேயே மாந்தி இருக்கிறதுனால அந்த திருமணத்தை ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணணும். செவ்வாய் மாந்தினா ஒரு முருகர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு வஸ்திர தானம் ஒரு பையனுக்கு தானமா கொடுக்கணும். அது செவ்வாய் மாந்தி. புதன் மாந்தினா முன் ஜென்மத்துல நீங்க படிச்ச ஒரு விஷயத்த யாருக்குமே ஷேர் பண்ணாம வச்சிருக்கவங்களுக்கு புதன் மாந்தி வந்துடும். நல்லா படிக்கிற பசங்க யாருக்கும் சொல்லி தர மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு புதன் மாந்தி வரும். அவங்களுக்கு என்ன வரும்னா வேலை கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படும். அவங்களாம் என்ன பண்ணணும்னா புதன்கிழமைகள்ல பென்னோ பென்சிலோ சின்ன பசங்களுக்கு தானமா கொடுக்கணும். 2த்துக்குமே கொடுக்கணும். புதனும் வந்திருக்கு. அப்ப சுக்கிரனுக்கு என்ன பரிகாரம் சொல்றோமோ அது செய்யணும். புதனுக்கு நம்ம சொன்ன மாதிரி எழுத படிக்கிற பெண்ணுங்களே தானமா கொடுக்கணும். எழுத்து பொருட்களை ஸ்டேஷனரி ஐட்டமா தானமா கொடுக்கணும். 2த்துக்குமே இருக்கும். ஒரு 3த்துல இருந்ததுன்னா 3த்துமே நீங்க அனுபவிக்க முடியாது. அப்ப அந்த பரிகாரத்தை வருஷத்துக்கு ஒரு முறை செஞ்சிடணும். புதன் மாந்தி. குரு மாந்தி, வியாழன் மாந்தி. ஆமா, அதுக்கு அந்த பரிகாரம் சொன்னோம். குரு மாந்தின்னு சொன்னா வியாழக்கிழமைகள்ல மஞ்சள் கலர் வேஷ்டி துண்டு ஒரு குருக்களுக்கு, ஒரு பூசாரிக்கு, ஐயருக்கு அவருக்கு தானமா கொடுக்கணும். வியாழக்கிழமையா இருந்தா. வெள்ளிக்கிழமையா இருந்ததுன்னா ஆண் ஜாதகத்துல சுக்கிரன் மாந்தி இருந்ததுன்னா அவனும் இணைக்கும் போது ரொம்ப கவனமா இணைக்கணும். ஏன்னா சுக்கிரன் மாந்தி இருக்கவங்களுக்கு இந்த கல்யாண ப்ராப்ளம் வரும் பையன் ஜாதகத்துல. அவங்க என்ன பண்ணணும்னா ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு புடவையை வாங்கி ஒரு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு கொடுக்கணும். சனி மாந்தி அடுத்தது. சனி மாந்தி இருந்ததுன்னா அவர்களும் வேலைக்கு தடையா இருக்கும். வேலை கிடைக்கிறதுல தடையா இருக்கும். ஆயுள் கண்டமா இருக்கும். அவங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா ஒரு சனிக்கிழமைன்னா ரோடு பெருக்கிறவங்க எல்லாம் சனியோட அவதாரம். ரோடு பெருக்கிறவங்க அவங்களுக்கு நீங்க கொடுக்கலாம்.
சரிங்களா? சரி, உங்களுக்கு எதனா பரிகாரம் எதனா சொல்லணுமா சொல்லுங்க. அதம்மா, சுக்கிரன் மாந்தின்றது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு சுமங்கலி பெண்ணுக்கு ஒரு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு புடவை வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு வருஷம் ஒரு முறை, அப்ப ஆடி மாசம் இப்ப கொடுத்தீங்கன்னா ஆடி ஆடி வருஷம் ஒரு முறை கொடுக்கலாம். அது மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் மாந்தி வந்து கல்யாண லைஃப்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சந்திக்கிறதுல நீங்க தப்பிக்கலாம். நீங்களும் அதேதான் அதேதான் அது வருஷம் ஒரு முறை கொடுக்கணும். புதன் அதேதாம்மா. புதன்னா சின்ன பசங்களுக்கு எழுது பெண். நான் சொல்றது வருஷம் ஒரு முறை கொடுக்கணும் மாந்திக்காக. நம்ம மாந்தி இந்த சைட்ல நிறைய பார்க்கல, அது கேரளா சைட்ல பாக்குறாங்கன்னு வச்சுங்க. இப்பெல்லாம் பார்த்துட்டு வராங்க ஒரு 10 வருஷமா இந்த பக்கம்னா. இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். சரிங்களா? கேது ராகுக்கு மாந்தி பரிகாரம் தேவையில்லை. சொல்லுங்க, வேற எதனா நீங்க சொல்லணும். நீங்க எதனா கேட்கணும்னு நினைச்சா சொல்லுங்க. லக்னத்துல மாந்தி இருந்ததுன்னா உங்களுக்கு அடிக்கடி இந்த உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு பயம் வரும். செத்து போட்டா எப்படி இருக்கும், அந்த செத்து போன கனவுகள், அது சார்ந்த பிரச்சனைகள் வரும். உங்களுக்கு அது மாதிரி வருதா? வரல. அதுக்கு பரிகாரம் தேவையில்லை. ஆனா அவங்களுக்கு வரும். இறந்து போனா எப்படி இருக்கும்ன்ற நினைப்புகள்லாம் அடிக்கடி வரும். அது லக்னத்துல மாந்தி இருக்கிறது. கண்டிப்பா இருக்குங்க. அதாவது சாஃப்ட்வேர்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு மாந்தி காட்டிடும். எல்லாருக்குமே இருக்கும். எந்த பாவத்துல இருக்கோ அந்த பாவத்துக்கான பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க. அது மாந்தி எதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கான பரிகாரத்துல நீங்க செய்யலாம். இல்ல, ஆமா, அவரு ஜெயிக்கிறது லேட் ஆகும். எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஏற்கனவே புணர்ப்பு சொன்னோம் இல்லையா? சிம்பிளா எடுத்துங்க. புணர்ப்புல சந்திரனோட வருஷம் 10, சனியோட வருஷம் 19ன்னு வச்சுங்க. 29 வயசு. 29 வயசுக்கு அப்புறம் தான் அவனுக்கு சுபகாரியங்களே ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரிதான் இந்த விஷயம் நீங்க சொன்னதும். புரியுதுங்களா? திங்கட்கிழமை அன்னைக்கு ஒரு வயசான பாட்டிக்கு புணர்ப்புக்கு அது கிடையாது. திங்கட்கிழமை அன்னைக்கு ஜாக்கெட் பிட்டு தானமா கொடுக்கறது. அது 7 வேண்டாம் அப்படின்னு சொல்றது. 5, 9, 11 அந்த அளவுக்கு கொடுக்கலாம். அதாவது இதுக்கு வந்து பலன் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஆசிரமத்துக்குன்றது அது வந்து சனியோட இதுல போயிடும். பொதுவா இதுவா போயிடும் சனியோட இது. இந்த பர்டிகுலரா நீங்க ஒரு சுக்கிரன் மாந்தின்னா உங்க அந்த வந்து இந்த சுக்கிரன் மாந்தி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களோட கம்பேரிசன் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். அவங்களுக்கு ஏற்கனவே இந்த கல்யாண லைஃப்ல பிரச்சனை இருக்கும். அப்போ கல்யாண லைஃப்ல இப்ப இருக்கும் போது நீங்க ஆரம்பிக்கும் போதே அது கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வராது. இது இந்த ரூபத்துல கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வராதுன்றதுதான் இது. அது பொதுவா நம்ம செய்யறது வேற. ஒரு பிறந்த நாளுக்கு போய் நீங்க ஆசிரமத்துல எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கறது பிரச்சனை கிடையாது. இந்த பர்டிகுலரா இந்த ப்ராப்ளம் இருக்கு. யாருக்கெல்லாம் சுக்கிரன் மாந்தி இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் கல்யாண லைஃப்ல பிரச்சனை இருக்கும். அது வராம இருக்கிறதுக்கு நம்ம முன்னாடியே செய்யறோம். வெளியாளுக்கு தான் முதல் தரணும். பரிகாரன்றதே சொந்தக்காரங்களே தரக்கூடாது. தெரியாதவங்களுக்கு கொடுக்கலாம். அதாவது அந்த அந்த சாட்ல அந்த மாந்தி வருதுங்களா உங்களுக்கு? அதான் அது வரும்போது அதுதான் அதோட இது. அவங்களோட சாட் எடுத்து பாத்தீங்கன்னாலும் அதுல காட்டும். புரியுங்களா? அந்த மாந்தின்ற விஷயம் கண்டிப்பாக சுக்கிரன் கூடயோ செவ்வாய் கூடயோ இருக்கவங்களுக்கு திருமணத்துல ஒரு இது இருக்காது உங்களுக்கு. அதுக்கு இந்த பரிகாரம் பண்ணி பார்க்கலாம். வேற எதனா உங்களுக்கு எதனா பரிகாரம் வேணுங்களா? பரிகாரம் பத்தி ஒரு ஐடியா? நான் எதனா இல்லப்பா, அவங்களுக்கு நீங்க பேசுங்க.
எல்லோருக்கும் வணக்கம். இதான் வந்து இப்போதான் நம்ம கிளாஸை நேர் வகுப்பு அப்படின்றத எடுக்கிறோம். இந்த 48 நாள் அப்படின்னு இந்த வகுப்பை ஏன் எடுத்தோம் அப்படின்னா 48 நாள் பேருக்கு, ஆனால் 4 மாதம் ஆயிடுச்சு ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து. எதுக்காக மெயினாக அப்படி 48 நாள் வகுப்பு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தது அப்படின்னா, ஜோதிடம் அப்படின்ற விஷயம் ஒரு கடல். இப்போ அந்த கடலில் உங்களை நான் தள்ளி விட்டுருக்கேன், அவ்வளோதான். அதுதான் இந்த 48 நாள் என்னன்னு சொன்னது. இதை பாருங்கள், இது கடல், இங்கேருந்து குதிச்சிங்கன்னா ஆழமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எட்டி பார்க்கணும்னா தள்ளி விட்டேன், அவ்வளோதான். இப்போ உண்மையாகவே இது அடிப்படை, ஓகேங்களா? இதை தாண்டி உயர்நிலைன்னு ஒன்று இருக்குது. உயர்நிலை அப்படின்றது என்னென்னா, இப்போ நீங்கள் வாய்ப்பாடு மாதிரி ஜோதிடத்தில் என்னென்ன இருக்குதுன்னு கற்றுக்கிட்டீங்க. வாய்ப்பாடை கற்றுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், 2 2s are 4 அப்படின்னு இருக்கு, 2 2 4ன்னு இருக்குது, அது வாய்ப்பாடு. ஆனால் 2 × 2 × 5 × 10 இப்படின்னா என்னன்றதை நீங்கள் போட்டு பார்ப்பீங்கள்ல, அப்படி போட்டு பார்க்கறது தான் இந்த அடிப்படை. இது இப்போ நீங்கள் அதை தான் போட்டு பார்க்க முடியும், அந்த அளவுக்கு தான் இந்த அடிப்படை உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த அடிப்படையில் நீங்கள் என்ன தெரிஞ்சுட்டு இருப்பீங்க, கிரகங்கள்னா என்ன, நட்சத்திரங்கள்னா என்ன, அந்த நட்சத்திரங்கள் இருக்கிற அந்த இடத்துக்கு பேர் பாவம்னு சொல்கிறோம், ஒரு ராசின்னு சொல்கிறோம். சாதாரணமாக அதை என்ன சொல்கிறோம், ராசி. ஒரு லக்னம்னு அங்கே ஒன்று வரும்போது பாவம்னு சொல்கிறோம். இந்த ராசிக்கும் லக்னத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? லக்னம் அப்படின்றது நீங்கள் பிறக்கும்போது, ஓகேவா, ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த உலகத்தில். அந்த படத்தை நீங்கள் பிறக்கும்போது பாஸ் போட்டோம்னா, நீங்கள் பிறக்கிற டைமில் பாஸ் போட்டால் ஒரு இடத்துல நிற்கும்ல, அதை அப்படியே ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா அதுதான் உங்கள் ஜாதகம். அப்படி இந்த கிரகங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. நீங்கள் பிறக்கிறப்ப அந்த ஜாதகத்தை நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறோம், அந்த பிரபஞ்சத்தை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறோம். அந்த ஸ்க்ரீன்ஷாட் தான் உங்களுக்கு என்னவா மாறுது, ஜாதகம்னு மாறுது. அப்படி இருக்கும்போது கிழக்கு அடிவானத்தில், ஓகேவா, நம்மளுடைய கிழக்கு அடிவானத்தில் பூமி சுற்றிக்கிட்டே இருக்குது. இந்த இடத்துல ஒரு டார்ச் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த பூமி இப்படி சுற்றும் போது நீங்கள் இருக்கிற இடத்துல கிழக்கு பக்கமாக சூரியன் எந்த இடத்துல இருக்குது, இப்படி இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், எந்த இடத்துல இருக்கோ அது லக்னமாக மாறுது, ஓகேவா? அதை இன்னொரு பங்காக சொல்லணும்னா, அந்த சார்ட்டில் ஒரு கிரகம் இருக்கவே இருக்காது. என்ன கிரகம் சொல்லுங்க? உங்க ஜாதகத்தில் ஒரு கிரகம் இருக்கவே இருக்காது. என்ன கிரகம் சொல்லுங்க? ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா தெரியாது, அதான் இருக்காதுன்ட்டனே. அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி தெரியும்? சோலார் சிஸ்டம்னு சொல்கிறோமா, நெப்டியூன் ப்ளூட்டோ கிடையாதுன்னு சொல்லிட்டோம். அதை நம்ம ராகுக்கு எதுவும் கனெக்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் வேணாம். ஒரு கிரகம் இருக்காது சோலார் சிஸ்டத்தில். எது இருக்காது? பூமியே இருக்காது. நம்ம பூமியில் இருக்கும். ஜாதகத்தில் இப்போ பூமி எங்கே இருக்கு? அந்த பூமி தான் லக்னம். அந்த பூமி தான் லக்னம். நீங்கள் அந்த லக்னத்தை தான் பூமியை எடுத்துக்கணும். பூமின்னு நம்ம போட மாட்டோம். நீங்கள் பிறக்கும்போது பூமி எந்த இடத்துல இருந்துச்சு அதான் லக்னம், சரியா? அப்போ அந்த பூமி, அந்த லக்னம், அந்த பூமினா யாரை எடுத்துக்கலாம், நீங்கள் நிற்கிற இடம்னு எடுத்துக்கோங்க. பூமியில் தான் நம்ம நிற்கிறோம். அப்போ நீங்கள் நிற்கிற இடம் அந்த லக்னம். அப்போ நீங்கள் நிற்கிற இடத்துக்கு எந்தெந்த கிரகம் எங்கெங்கே இருக்குது அதுதான் உங்கள் ஜாதகம். இப்போ அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஜாதகம் எப்படி நடக்க போகுது. எப்படி ஒருத்தன் கையில் கட்டையை வச்சுட்டு அடிக்க வரான், அப்படி ஒரு சீன் போகுது. பாஸ் போட்டிங்க, ஒரு 10 பேர் நிற்கிறான், அவன் அடிக்க வரதை வச்சு அவன் யாரை அடிக்கிறான்னு உங்களால் அந்த பாஸ் பண்ண சீனில் கண்டுபிடிக்க முடியும்ல. அந்த ஓங்கன கட்டையை வச்சு இங்கே அந்த மாதிரி இந்த கிரகங்கள் இங்கே இருக்க அமைப்பில் அதுங்க இந்த கிரகங்களுக்கு ஏற்ற விதியின்படி எப்படி நடக்கும் அப்படின்றத நாம கணிக்கிறோம். அதுதான் இது ஏதோ மாயம் மந்திரம் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ். இது தெரியலனா தான் இங்கே ஜோசியம் தப்பாகும். ஜோசியத்தை நம்ம என்ன சொல்லலாம்னா, என்னோட விதியை நான் மாற்ற முடியாது, ஓகேவா? நான் இங்கேருந்து காஞ்சிபுரம் போகிறேன், இல்லை இங்கேருந்து சென்னை போகிறேன். சென்னை போகிறேன்றது என் விதி. சென்னை போகிற வழியில் எனக்கு டிராஃபிக் இருக்கும், அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் டிராஃபிக் இருக்கும். பட் குண்டும் குழியுமா இருக்க ஒரு வழி இருக்குது, எது? நம்மளோட ஹைவே மாதிரி, ஓகேவா? சென்னைக்கு வேற வழி என்ன இருக்குது? பாலாஜாபாத் போய் இங்கேருந்து அப்படி சுற்றின்னு போனால் ஹைவே இந்த ரோடு பிடிச்சி தாம்பரம் பிடிச்சி போகலான்னு ஒரு வழி இருக்குது. இங்கே ஹைவே ஒர்க்கு நடக்குது, இங்கே அந்த ஒர்க்கு நடக்கலை. ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் நான் சுற்றின்னு போகிறேன்னா இல்லை இப்படி போகிறேனான்றது 2 வே ட்ராக்கு தான் விதி. எப்பயுமே 2 வழி பாதை தான் விதி. நீங்கள் எதை சூஸ் பண்ண போகிறீங்க? உங்கள் விதியை நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா,
விதி நல்வினையா இருந்தா உங்க ஜாதகத்துல இப்படி ஜோதிடத்தின் மூலமா இந்த வழியில டிராஃபிக்கா இருக்குப்பா, இதுவா இருக்கு, நீ இந்த பக்கம் போ அப்படின்னு உங்களை திருப்பி விடும். இல்லையா இந்த பக்கம் போவீங்க. என்ன இருந்தாலும் சென்னைக்கு தான் போய் சேர போறோம். கஷ்டப்பட்டு சுங்காச்சத்திரம் டிராஃபிக்ல மாட்டி 1 மணிக்கு போக வேண்டிய சென்னைக்கு 5 மணிக்கு போறோமா, இல்லைன்னா இந்த பக்கமா போய் நார்மலா 1 மணி நேரத்துல போற சென்னை 1.5 மணி நேரத்திலே போயிட போறோமா, 1 மணிக்கு போற இடத்துக்கு 1.5 மணிக்கு போறோமா, 5 மணிக்கு போறோமான்றது தான் நம்ம விதி. இந்த விதி ஜோதிடம் அறிந்தவன் 1.5 மணிக்கு போய் சேருவான். ஜோதிடம் அறியாதவனுக்கு சில நேரங்கள்ல 5 மணிக்கு போய் சேர்ற மாதிரி ஆகும். ஆனா அந்த போய் சேர்ற இடம் ஒன்று தான். அப்ப ஜோதிடத்தினாலையும் ஜாதகத்தினாலையும் ஒருத்தருடைய லைஃபை திசை மாத்தி விட முடியுமே தவிர அந்த டெஸ்டினியை மாற்ற முடியாது. அதை அனுபவிக்காம நீங்க விட்டுட்டா அது நெக்ஸ்ட் ஜென்மாக்கும் கண்டினியூ ஆகும். இதுக்கு தான் நம்ம ஜோதிடத்தை சரியா பார்க்கணும் அப்படின்றது. கத்துக்கிறவங்க ஏன் அதை சரியா கத்துக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்த எதுக்கு மெயினா நான் பேச வந்தேன்னா, செவ்வாய் தோஷம்னு சொல்றாங்க, நாகதோஷம்னு இருக்கு. பெரும்பாலான கல்யாணம் நடக்கவே நடைபெறாம போறது. ஒரு 2 ஜாதகத்தை இணைக்கும் போது பெரும்பாலான கல்யாணம் நடக்கவே நடைபெறாம போறதுக்கு முக்கிய ரீசன் செவ்வாய் தோஷம். இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், இங்க இருக்க அத்தனை பேருக்கும் செவ்வாய் தோஷம் இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. உங்க ராசியில 12 கட்டம் இருக்கு, 13வது எந்த கட்டம் இல்லைல்ல, 12 கட்டத்துல எங்க நின்றாலும் செவ்வாய் தோஷம் தான். சரியா? எங்க செவ்வாய் நின்றாலும் செவ்வாய் தோஷம் தான். ஏன் தோஷம்னா என்ன? குறை. செவ்வாய் மற்ற கிரகங்களை விட செவ்வாய் ஒன்றுத்துக்கு மட்டும்தான் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு, பார்வைன்னு சொல்லுவோம். குருவுக்கு எல்லா கிரகத்துக்கும் 7ஆம் இடத்தை டைரக்டா பார்க்கும், அது நார்மல். குருவுக்கு ஒரு ஸ்பெஷல் பார்வை என்ன? 5, 9ன்னு 2 இடத்த பார்க்கும். இந்த 5, 9 திரிகோணம்னு நல்ல இடமா சொல்லிடுறோம். சனிக்கு 2 பார்வை இருக்கு, 3, 10ன்னு இருக்கு. 3ஆம் இடம் முயற்சி, 10ஆம் இடம் தொழில். அப்ப சனினா என்ன? சோம்பேறித்தனம். அப்ப சனி பார்க்கிற அந்த 3, 10. அப்ப உன் முயற்சியால் நீ உன்னுடைய கர்மா, 10னா கர்மா, உன் முயற்சியால் உன் கர்மாவை கழிக்க முடியும், உன் முயற்சியால் உன் செயலை செய்ய முடியும், உன் முயற்சியால் உன்னுடைய தொழில் நல்லா இருக்கும். அப்ப சனி என்ன செய்யும்? தடுக்கும். அப்ப அதோடைய பார்வையை நாம, அது பார்வை விழும் இடங்களை நம்ம முயற்சி செய்தா, நம்முடைய சனி யாரு? என்ன காரகன்? கர்மகாரகன்னு சொல்லுவோம். அப்ப கர்மானா என்ன? செயல். நீங்க எப்ப செயல்பட ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப சனியினுடைய விஷயங்கள் மாறுபடும். சனி கெட்டது செய்யற விஷயங்கள்ல இருந்து நீங்க விலகுவீங்க, சனி மாத்தாது, நீங்க விலகுவீங்க. சோம்பேறித்தனமா இருந்து எழுந்தீங்கன்னா நீங்க வேலையை பார்க்க போறீங்க. ஸோ அப்ப இது மாறும். அப்படி இருக்கும்போது செவ்வாய் 1 மட்டும்தான் மறைவு ஸ்தானமாகிய சனி மறைவு ஸ்தானம்னு 3ஆம் இடத்தை பார்க்கும். 3ஆம் இடம் அதிமறைவு ஸ்தானம் இல்லை, இருக்கிறதுலயே பெரிய மறைவு ஸ்தானம் எதுனா 8. அப்ப 8ஆம் இடத்திற்கு ஒளி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் தன் நின்ற இடத்துல இருந்து யாருன்னா செவ்வாய். அதனாலதான் அவரை மங்களகாரகன்னு சொல்றோம். அப்ப 8ஆம் இடத்தின் செவ்வாய் பார்வை தன் இயல்புல எந்த கிரகத்தோட சேர்க்கையும் இல்லாம இருக்கும்போது 25% நல்லது செஞ்சிடும். அந்த செவ்வாயை குருவோ சுக்கிரனோ பார்த்தாலோ இணைந்தாலோ அந்த 8ஆம் பார்வை ரொம்ப நல்லது செய்யும். அப்ப செவ்வாய் 8ல இருந்தா எந்த இடத்தை பார்க்கும்? செவ்வாய் லக்னத்துக்கு 8ல இருக்கு, எந்த இடத்தை பார்க்கும்? 7ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் பார்க்கும். தன்னோட அவங்க லக்னத்துக்கு செவ்வாய் 8ல இருக்கு, எங்க பார்க்கும்? 2, 3 பார்க்கும். அப்ப என்ன? வருமானஸ்தானம் குடும்பஸ்தானத்தையும் முயற்சி பேரு புகழ் இடத்தை பார்க்கும். அப்ப 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவனுக்கு அவன் வாழ்க்கையில கண்டிப்பா புகழ் கிடைக்கும். இப்ப இதை வச்சுக்கிட்டு 8ல செவ்வாய் தோஷம்னு எடுத்துடக்கூடாது. இங்க எல்லாரும் பண்ற தப்பு, 8ல செவ்வாய் இருந்தா 7 பார்க்குது, அப்ப 7ஆம் இடம் அது 2 பார்க்குது, 8ல இருக்கு, ஐயோ உயிருக்கு ஆபத்து, 8 ஆயுள் ஸ்தானம். அதெல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. பாதிக்கும். எப்ப? அந்த செவ்வாய் சனியுடைய தொடர்பு ராகுவுடைய தொடர்பு பெற்று இருக்குது. எந்த நல்ல பார்வை நல்ல சேர்க்கை நல்ல கிரகத்துடைய நட்சத்திரத்துல நிக்கல, அப்ப பிரச்சனை பண்ணும். அப்பதான் அந்த 8க்கு 2ல இருக்க செவ்வாயை சேர்க்கணும், 8க்கு 8லயே இருக்க செவ்வாயை சேர்க்கணுன்றதெல்லாம் வரும். செவ்வாய்னா என்னங்க? ஸ்பீடு. செவ்வாய்னா என்ன? கோபம். செவ்வாய்னா என்ன? நெருப்பு. செவ்வாய்னா என்ன?
ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கணுன்ற வைராகம். அப்ப இப்படி இருக்கிற ஒரு குணாதிசயம் இருக்க மனுஷனுக்கு 8ல இருக்கு. அப்ப அவனுடைய 2ஆம் இடம், அவன் பேச்சு எப்படி இருக்கும்? படபடபடான்னு பேசுவான். 3ஆம் இடம், எது பண்ணாலும் இன்னைக்கே செஞ்சாகணும்னுவான். அப்ப அப்படி இருக்கிறவனுக்கு அது அந்த மாதிரியான அமைப்பு இருக்கிற ஒரு பெண்ணை சேர்க்கலன்னா அந்த பொண்ணு திட்டு வாங்கினே இருக்கும். அப்படி இருக்க பொண்ணுக்கு அப்படி இதுவும் அவளை அந்த பையனை சேர்த்தீங்கன்னா அந்த பையன் அடி வாங்கிட்டு இருப்பான். என்னடா மாத்தி சொல்றேன் பாருங்க, இப்பதான் நடக்குது, அதனால இதை சொல்றேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அது இருக்கும். அப்ப செவ்வாய் 1ல இருந்தாலும் 8 பார்க்கும், 4 பார்க்கும், 7 பார்க்கும். அப்ப செவ்வாய் எங்க இருந்தாலும் தோஷம்தான். அதனால தான் எல்லாத்துக்கும் விதி விலக்குன்றது 5ஓ 6ஓ. செவ்வாய்க்கு 11 விதி விலக்கு இருக்கு. செவ்வாய் தோஷத்துக்கு 11 விதி விலக்கு இருக்கு. செவ்வாய் தன் வீட்டில் நின்றால், சொந்த வீட்டில் நின்றா செவ்வாய் தோஷம் கிடையாது. செவ்வாய் சிம்மத்தில் நின்றால் செவ்வாய் தோஷம் கிடையாது. செவ்வாய் நெருப்பு ராசியில் நின்றால் செவ்வாய் தோஷம் கிடையாது. செவ்வாய் பரிவர்த்தனையானால் செவ்வாய் தோஷம் கிடையாது. செவ்வாய் சுபகிரகத்தோட பார்வை பெற்றால் செவ்வாய் தோஷம் கிடையாது. செவ்வாய் நீசமானால் செவ்வாய் தோஷம் கிடையாது. செவ்வாய் உச்சமானால் செவ்வாய் தோஷம் கிடையாது. இது லிமிட்டா ஒரு 8 வருது. இதை தாண்டி உள்ளுக்குள்ள சூட்சமங்களா, நட்சத்திரம், சாரம் அப்படியே போயிட்டே இருக்கும். அப்ப செவ்வாய் தோஷத்தினால அப்படின்னு சொல்லி ஒரு கல்யாணத்தை விளக்குவது அப்படின்றது சரி. அந்த செவ்வாய் தோஷம், செவ்வாய் இருக்கிறதுக்கு ஏற்ற பெண்ணை பாருங்க, ஏற்ற பையனை பாருங்க. செவ்வாய் சரியான இடத்துல இல்லை, ஆனா பையன் மேஷ ராசிலேயே விருச்சிக ராசிலேயே பிறந்திருக்கான். அப்ப அவனுக்கு செவ்வாய் தோஷம் இல்லை. அதுவுமே செவ்வாய் தோஷம் நிவர்த்தி. ராசிநாதனே செவ்வாய் ஆயிட்டான், தன்னை தானே அடிச்சுப்பானா அப்படின்னு ஒண்ணு. அதே லக்னம் ஆயிட்டான், 7ல செவ்வாய், மேஷ லக்னம். அப்ப எங்க இருக்கும் செவ்வாய்? எங்க இருக்கும்? மேஷ லக்னத்துக்கு 7லனா எங்க இருக்கும்? துலாத்துல இருக்கும். அப்ப துலாத்துல இருந்து செவ்வாய் என்ன பண்ணுது? தன் வீட்டை தானே பார்க்குது. கோபக்காரனா இருப்பான். அதுதான் இங்க தோஷம்னா குறை, ஏதோ ஒரு குறை அங்க இருக்கும். சேர்க்கை அப்படின்றது யோகம். இந்த யோகம் அந்த யோகம், யோகம்னா சேர்க்கை, நல்ல கிரகத்தின் சேர்க்கை. இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் தோஷம்ன்ற விஷயத்த பண்ணுது. இப்ப பார்வைன்ற ஒரு விஷயம் என்ன? பார்வைன்றது ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம மேல சூரிய ஒளி படுத, 12 மணிக்கு நம்ம மேல எப்படி படுது ஒளி? உச்சிக்கு நேரா படுது. இதுதான் 7ஆம் பார்வை. காலையில எங்க படுது? இங்க இருக்கும், நமக்கு நேர்ல இப்படி இருக்கும். அதுதான் ஒரு கிரகத்துடைய பக்கத்துல இருக்க பார்வை. பின்பக்கமா போய் பார்க்கறது சூரியனோட இது வருது. இப்படி ஒளி தத்துவம், கிரகங்களின் ஒளி, அதுதான் பார்வை. இப்ப சனிக்கு ஒளி இருக்கா இல்லையா? இருக்கு, சனிக்கு ஒளி இருக்கு. இதான் பிரச்சனை. நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டோம்? சனிக்கு வெளிச்சமே கிடையாது. சனிக்கும் வெளிச்சம் விழுது. ஆனா சூரியனோட ஒளி கடைசியா விழற கிரகம் எதுனா சனி. அப்ப என்ன ஆகும்? அதுல இருக்க சனி என்ன மாதிரியானது? அதுல நிறைய கேஸ் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அப்போ ஒரு கேஸ் லீக் ஆயிட்டே இருக்கு. அங்க நீங்க லைட் அடிங்களேன், ஒரு சின்ன இது தெரியும், மங்கல் தெரியும், ஒரு மங்கல் தன்மை தெரியும். அப்ப அது ஒரு ரேடியேஷன்ஸை விடும். சனி ஒளியாக விடாது, கதிர்களாக விடும். அந்த கதிர்வீச்சு தான் நம்மளை பாதிக்குது. அதனால்தான் சனி இருள் கிரகம்ன்றோம். கண்ணுக்கு தெரியாத கதிர், கண்ணுக்கு தெரிகிற கதிர் ஒளி, இவ்வளவுதான். ஸோ இதனாலதான் சனி சரியான கிரகம் இல்லை, கெட்ட. ஆனா சனி தேவை. ஒரு ஜாதகத்துக்கு சனி இருந்தாதான் என்ன இருக்கும்? சனி என்ன காரகன்? வேற முதன்மையான என்ன காரகன்? ஆயுள் காரகன். ஆயுள் இருந்தா தான் நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். அப்ப சனி தேவை. சனி கெட்டவன், குரு நல்லவன். நான் ஏற்கனவே சொன்னதுதான். சனியுடைய அடி இது வெளிக்காயமா இருக்கும், குருவோட அடி உள்காயமா இருக்கும். டீச்சர் என்ன பண்ணுவாரு? கை அப்படி வச்சு நடுவுல பென்சிலை வச்சு பண்ணுவியான்னு வீட்டுக்கு போயிட்டு வலிக்குதுன்னு காமிக்கிறது கூட நமக்கு ஒண்ணுமே இருக்காது. சனி பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு எதனா கல்லால் அடிப்பான், அவங்ககிட்ட சண்டைக்கு போவாங்க. அந்த டீச்சர்கிட்ட சண்டைக்கு போங்க பார்ப்போம், முடியாது. இதுதான் விஷயம். இவ்வளவுதான் சனி குருவுக்கும். அதனாலதான் குரு ரொம்ப நல்ல கிரகம், சனி ரொம்ப கெட்ட கிரகம் கிடையாது. சுக்கிர லக்னத்துல பிறந்தவனுக்கு தான் தெரியும் குரு படாத பாடு படுத்தும்ட்டு. சுக்கிர லக்னம் ரிஷபம் துலாம் வந்துச்சுன்னா குரு தசை
வாழ்க்கையில் அவன் இது வரைக்கும் ஒரு 50 வயசுல பார்க்க வேண்டிய எல்லா அனுபவத்தையும் அவனுக்கு அப்போ குத்துரும். அதே போல அதே சுக்கிர லக்னத்துக்கு சனி எப்படி கெட்ட கிரகம் சொல்லிட்டு இருக்கீங்களோ அதுதான் உயர்த்தி விடும். தொழில் ரீதியாக, அவனுடைய குடும்ப ரீதியாக, பிள்ளைகள் ரீதியாக எல்லாத்தையும் உயர்த்தி விடும். ஸோ இங்க 19 இது கெட்ட கிரகம், இது நல்ல கிரகம்னு பார்க்கறத பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம இது பண்ணோம்னு நினைச்சோம். அடுத்த வாரத்தில் ஒரு நாள் என்னன்னா எல்லாருக்கும் இந்த டவுட் செஷன் வைக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குது அதெல்லாம் கிளியராக ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் எடுத்து உங்களுக்கு இருக்க டவுட்ஸை எழுதுங்க. இந்த 3 நாள் உங்களுக்கு வேலை எழுதுங்க, அதை கேளுங்க, அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம். 1. 2வது, அடுத்து உயர்நிலை வகுப்பு, அது யார் யார் ஜாயின் பண்ண போறீங்க அது எனக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை இப்போவோ சொல்லிட்டு இது பண்ணுறேங்க. ஓகே, இல்லை அது இருக்கட்டும், இல்லை இது வரட்டும் சொன்னேன். ஸோ அதோடைய டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் நான் சென்ட் பண்ணுறேன். அதில் இதில் நீங்கள் வரைக்கும் தான் ஜாயின் பண்ண போகிறீங்க. எக்ஸ்ட்ரா யாரையும் நான் புதுசாலாம் சேர்க்க மாட்டேன். ஏன்னா அடிப்படை முடித்தவங்க மட்டும்தான் இதுக்கு வரப்போகிறது. ஸோ அது என்னன்றதை நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மெயினாக எதுக்கு இவங்க 2 பேரையும் நான் வந்து வர வச்சு உங்களுக்கு இது பண்ண வச்சேன் அப்படின்னா, எனக்கு இவங்க 2 பேர்கிட்ட தான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கேன். நான் ஜோதிடம் பார்க்க பழக ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்தே. அப்படி இருக்கும்போது என்னுடைய இது முதல் தொடக்கம். நம்ம இது சாஸ்திரான்ற இந்த ஒரு அகாடமியை நான் ஸ்டார்ட் பண்ணி இந்த ஒரு அடிப்படை ஜோதிடம் இது பண்ணுறதுக்கு அப்படின்னும் போது இந்த தொடக்கத்தில் இவங்க 2 பேரோட இதுவும் இருக்கணும் அப்படின்றதுல தான் வர வச்சது. உங்களுக்கும் நிறைய விஷயங்கள், ஏன்னா இப்போ நீங்கள் இந்த இடத்துல வராதவங்களுக்கு அவங்களுக்கு மிஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். அது அவங்களுடைய பிராப்தம், அவங்களுக்கு அந்த இது கிடைக்கல, அதுக்காக இதுவாகிடக்கூடாது தான் நம்ம லைவில் போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த இதுக்காக ஏற்றுக்கிட்டு எடப்பாடியிலேருந்து வந்திருக்காரு சார். சேலம் பக்கத்தில் எடப்பாடியிலேருந்து நேற்று நைட்டு கிளம்பி பஸ்ஸிலேயே தூங்கிக்கிட்டு இங்கே வந்து காலையில் 5:30 மணிக்கு வந்து இறங்கி இங்கே வந்து அவர் ரெடி ஆகிட்டு அவ்வளோ தூரம் இது பண்ணிட்டு இருக்காரு. இப்போ 12:30 மணிக்கு மறுபடியும் 1 மணிக்கு அவருக்கு பஸ்ஸு, அவர் கிளம்பி ஆகணும். ஸோ அந்த இதுதான் வந்து ஜோதிடத்தின் மேலே இருக்கிற அந்த எங்களுக்கான பேஷன், எங்களுக்கான அந்த காதல்ன்றது. எங்களுக்கு ஜோசியத்தை பற்றி பேச சொன்னீங்கன்னா பேசினே இருப்போம். இப்போ உங்களை எதனா பரிகாரம் சொல்லுங்களேன்னு சொன்னால் 3 வாட்டி கேட்டார். நீங்கள் சொல்லலை, ஆனாலும் அவர் கேட்குறாரு. ஏன்னா எங்களுக்கு பேசணும்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் விடாமல் பேசிக்கிட்டே இருப்போம் இதில். ஏன்னா இது எங்களுக்கு அவ்வளவு ஆர்வம் அதிகம். இதை தொட்ட யாருமே உண்மையாக நெஸ்ட் யாருமே கெட்டதாக சரித்திரமே கிடையாது. உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா நம்மளை இயக்கிறது பிரபஞ்சம். ஆனால் உண்மையாக பாருங்கள், ஒரு ஜோதிடம் தான் இந்த பிரபஞ்சத்தை இயக்கிட்டு இருக்கான். அடுத்து 1 வருஷம் கழிச்சு அந்த கிரகம் எங்கே இருக்க போகுதுன்னு சொல்ல போகிறது ஒரு ஜோசியர். இப்போ சாஃப்ட்வேர் வந்துச்சு, இப்போ வந்து சயின்டிஃபிக் வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. பட் சயின்ஸே வந்து டெவலப் ஆகாத காலகட்டத்தில் ஜோசியம் இருக்கே. அப்போ அது என்ன? மேத்தமெட்டிக்கல். வானத்தை பார்த்து ஆராய்ச்சி செஞ்சு எழுதி எங்களுக்கெல்லாம் இப்போ வந்து அது ஒரு வரப்பிரசாதமாக எல்லாமே புக்ஸில் கிடச்சிருச்சு. சொல்லி கொடுக்குற குருக்கள் கிடச்சிட்டாங்க. அதனால எங்களுக்கு அதெல்லாம் இதுவாச்சு. அதுபோல் வீட்டுக்கு ஒரு ஜோசியர் வரணும். ஜோசியராக உட்காந்து நீங்கள் உட்காந்து பலன் சொல்லின்னு பண்ணணுன்றது அது முக்கியம் இல்லை. வீட்டில் ஒருத்தருக்கு ஜோதிடம் தெரியணும். அடுத்து என்ன பண்ண போகிறேன்? அப்போ ஜோசியருக்கெல்லாம் வேலையே இருக்காதா? அப்படிலாம் கிடையாது. நம்ம ஒன்று பார்த்து இது நல்லா இருக்கா, வீட்டுக்கு இதெல்லாம் பண்ணலாமா, ஓகே நல்லா இருக்கு, சரி இதை பார்த்துட்டோம், இதை போயிட்டு ஒரு ஜோசியரை பார்த்துட்டு வந்துடுவோம்னு கிளம்புவோம். ஜோசியராக மாறாதவங்க, ஒருத்தருக்கு அந்த ஜோதிடத்தை ப்ரொஃபஷனலாக பண்ணாதவங்க, அதை பலன் சொல்லாதவங்க எல்லாருமே முதல்ல இதை பார்க்கும்போது என்ன பண்ணுவீங்க? ஒரு செய்ய போகிற கெட்டதை தடுத்து நிறுத்திப்பீங்க. முதல்ல ஒரு பாஸ் எடுப்பீங்க, ஒரு சிக்னலில் நிற்கிற மாதிரி வெயிட் பண்ணுவீங்க. அந்த வெயிட்டிங்னஸை இது கொடுக்கும். ஓகேவா? அதனால் தப்பானது போகாது அப்படின்றதுக்காக தான் இந்த முயற்சி எடுக்கிறது. அடுத்தடுத்து இப்போ இந்த கிளாஸஸ் உயர்நிலை வகுப்பு அது முடித்த கையோட பஞ்சாங்க சூட்சமங்கள் அப்படின்ற வகுப்பு, அது அடுத்தடுத்த வகுப்பு நம்மளோட அகாடமி மூலமாக பண்ணுறதுல இருக்கும். அதில் விருப்பப்பட்டவங்க இது பண்ணுங்கள். 2வது, எதுக்காக இது இவ்வளோத்தையும் நான் இவ்வளோ தூரம் சொல்லி இவ்வளோ தூரம் இது பண்ணிட்டுருக்கேன்னா, இதோட விட்டுறாதீங்க. நீங்கள் கலந்துக்கிறீங்க கலந்துக்கல அதெல்லாம் வேற, இதோட விட்டுறாதீங்க. ஒரு நாளைக்கு இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சு, இல்லை இன்னொருத்த ஜாதகத்தை உங்கள் கண்ணுக்கு யார் படுறாங்களோ அவங்ககிட்ட வாங்கி, அவங்கள எதனா பிரச்சனை புலம்புவாங்க. அவங்ககிட்ட புலம்பாத ஆளே உலகத்தில் இருக்க மாட்டான். நம்மகிட்ட எவனாவது ஒருத்த வந்து புலம்புவான். சரி அவன் ஜாதகத்தை கொடு பார்க்குறேன். பலன்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, பார்த்துட்டு சரியாயிடும் போன்னு சொல்லி அனுப்புங்க. ஏன்னா சாதாரணமாக ஒருத்தன் நல்லாயிடும் சொல்கிறத விட ஜாதகத்தை வாங்கி நல்லாயிடும் சொன்னால் அந்த நம்பிக்கையை அவனை காப்பாற்றிடும். ஸோ அதை சொல்லி பழகுங்க.
அதுக்கான தகுதியை நாம் வளர்த்துக்கணும். அது ஒரே முதல் விஷயம். அடுத்தவன் நாடு அப்படி இருக்கானே அப்படின்னு நினைக்கவே கூடாது நம்ம. அதை நினைக்காம இருந்தாலே போதும் ஒரு ஜோதிடருக்கு. ஓகேவா? இப்போ வந்து இன்னும் 5 நிமிஷத்தில் உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்ஸு, அதுக்கப்புறம் புக்ஸு, பஞ்சாங்கம் இது 3 கொடுத்துருவோம். ஏன்னா சார் இருக்கும்போதே அதை முடிச்சிட்டோன்னா அதை கொடுத்துட்டு லஞ்ச் வந்ததுன்னா நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க. உங்களோட இப்போ நீங்கள் என்னென்னலாம் இது கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா கிளம்பலாம். நிறைய பேசலாம், டைம் இல்லை. ஏன்னா எல்லாமே டைம் ரொம்ப ஷார்ட் டைமாக இதுவாகிடுச்சு. மணி 12:20 சார் இன்னும் 20 நிமிஷத்தில் கிளம்பணும். அந்த அளவில் இருக்குது. ஸோ அதனால் இது பண்ணுங்க. ஓகேங்களா சார்? நீங்கள் க்ளோஷர் கொடுங்க. ஆ சொல்லுங்க. திடீர்னு பேசுறேன். தொடர்ந்து எப்படி பயிற்சி? ஆமா 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 ஆமா. இந்த ஜோதிடத்துல வந்து டெய்லியுமே நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கு ஓய்வே கிடையாது. எல்லா விஷயமும் அதுக்குள்ளே எடுக்கலாம். எடுக்க முடியலன்னா அதுக்கான பயிற்சி எடுக்கணும், அவ்வளவுதான். புரியுதுங்களா? எந்த விஷயமா இருந்தாலும் ஜோசியத்தில் எடுக்கலாம். இப்போ எந்த தசா புத்தி, இப்போ உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதோ அதை வச்சும் நீங்க அப்படியே அடுத்தது நமக்கு என்னென்ன நடக்கும், எப்போ கல்யாணம் நடக்கும், உங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா எந்த வயசுல கல்யாணம் நடந்துச்சு அப்படின்றத அந்த கோச்சாரத்தை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கோச்சாரத்துல 2 விஷயங்கள்ல ஆக்டிவேட் ஆயிருக்கும். குருவோட பார்வை உங்களோட சுகஸ்தானத்துல பட்டிருக்கலாம், லக்னத்துல பட்டிருக்கலாம், 7ல பட்டிருக்கலாம். அப்பதான் உங்களுக்கு திருமணம் ஆயிருக்கும். அதே மாதிரி எல்லா ஸ்தானத்துக்கும் 1, 5, 9 வலுவா இருக்கும்போது அந்த ஸ்தானத்தான அது உங்களுக்கு லக்னத்துக்கு 9ஆம் இடம் வலுத்திருந்தாவே உங்க லைஃப்ல ஸ்மூத்தா போயிடும் எல்லா விஷயமும். 9ஆம் இடம் யாருக்கு வலுக்கலையோ அதை போயிட்டு நீங்க பயிற்சி செய்யலாம், எப்படி வலுக்க வைக்கிறதுன்னு. அதுக்கான பரிகாரங்களை செஞ்சுக்கலாம். ஏன்டா பரிகாரம்ன்றீங்கன்னா, நான் அந்த 10 வருஷத்துல பரிகாரம் மட்டும்தான் என்னோட இது. எல்லா விஷயத்துக்குமே அதுக்கான சின்ன பரிகாரம் தான் சொல்லலாம். அதுக்கு பரிகாரம்னு செய்ய முடியாத பரிகாரத்தை சொல்லக்கூடாது. என்னோட சென்னை கிளையண்ட்டுக்கு ஒருத்தருக்கு என்ன பண்ணிட்டாரு, 10,000 ரூபாய் சார்ஜ் பண்ணிருக்காரு அந்த ஜோசியர். அவர் என்ன பண்ணார், ஸ்ரீரங்கத்துல போய் அந்த கருடனுக்கு 108 முழம் மல்லிப்பூ வாங்கி போட்டு ஒரு அபிஷேகம் பண்ணணும்னு பரிகாரம் சொல்லிட்டாரு. அவருக்கு பயம் வந்துச்சு. அது சாத்தியம் கிடையாது. அதான அவருக்கு அந்த சக்தியும் கிடையாது, அது செய்யவும் முடியாது. அவருக்கு அது கேட்டதுல இருந்து பல வாரம் ஒரே கஷ்டம். என்னடா இந்த பரிகாரத்தை சொன்னோம், ஸ்ரீரங்கம் போனோம், அந்த கருடருக்கு அபிஷேகம் பண்ணணும்ன்றாரு, அது சாத்தியமா, 108 முழம் மல்லிப்பூவை சாத்தலாமான்றது ஒரு பரிகாரம் சொல்லி அனுப்பிச்சிட்டாரு அவர். அது மாதிரி செய்ய முடியாதெல்லாம் சொல்லக்கூடாது. செஞ்ச முடியாது ஈஸியானதை சொல்லலாம். அந்த செஞ்சதுனால அவங்களுக்கு அந்த பலன் வரும். செய்ய முடியாத டாஸ்க் ஒரு ஜோசியக்காரர் சொல்லிட்டாருன்னு வச்சுங்க, அவருக்கு அந்த கர்மா ஆட் ஆயிடும். நான் சொல்லி நீங்க செய்யலைன்னா அந்த சொன்னவருக்கு அந்த கர்மா வந்துடும். அதனால செய்யக்கூடியது எளிமையான பரிகாரத்தை சொல்லலாம். அந்த மனசை வந்து அவங்களுக்கு அது ஓகே பண்ணிடும். சரிங்களா? நீங்க டவுட் செஷன்ல வரும்போது வாங்க, நான் உங்களுக்கு டவுட் என்ன கிளியர் பண்றேன். கண்டிப்பா ஒரு நாள் மோஸ்ட்லி புதன் அல்லது யார் இருந்தா பண்ணுவேன். இது பண்ணும்போது இது பண்ணிக்கோங்க. கொடுத்துடலாங்களா? கொடுத்துடலாம். அது கடைசியா நீங்க சாப்பிட்டுட்டு கிளம்பும் போது எனக்கு சரியா? வாங்கிக்கலாம். கடைசியா கொடுமா. அதுல கடைசியா முடிச்சுட்டு போகும்போது கொடுக்கறதுக்கு பேதாம குருதட்சணை ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்பெல்லாம் என்னன்னா ஆன்லைன்ல அப்படியே நம்ம லிங்க் கொடுத்துறோன்றதுனால இது பண்றோம். இல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க பேசிக்கலாம். இது எடுத்து ஓரம் வச்சிடலாமா? எடுத்து ஓரம் வச்சிடலாம். இதுதான் பயமா இருக்கு. இதான் இது பஞ்சாங்கம். குமார விகடன்ல வாங்கிட்டேன். இது வந்து புக்கு போட்டிருக்கேன். ஆமா இருங்க. ஒரு நிமிஷம்.
ஆக்சுவலா முக்கியமா என்ன சொல்லணும்னா, ஜப்பான்ல இருந்து ஒருத்தர் வந்து இப்ப வீடியோ பார்த்துட்டு இருக்காரு. கார்த்தின்னு சொல்லிட்டு. பாவம் அவர் தான் வர முடியலன்ட்டு அவ்வளோ இது. எந்த அளவுக்குன்னா, இந்த சார் சொல்லியிருந்தார் இல்லையா? இந்த 5, 9 அதுக்கப்புறம் 6, 8 இது இருந்தா கல்யாணம் பண்றது பண்ணி அம்மா அப்பா இது பண்றதுன்னா சொன்னார் இல்லையா? அங்கேருந்து முதல்ல வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிட்டார். சார் இது என்ன ஒரு டவுட்டு அது அவர் சொன்னாரு. அந்த அளவுக்கு ஆர்வம், ஆனா வர முடியல. அதுதான் ஒரு விஷயமே. சார் நீங்க எது கொடுக்குறீங்க? எது பஞ்சாங்கம். வேணா ஐயாட்ட கொடுங்க. சரி, வயதில் மூத்தவர் அவர் பஞ்சாங்கம். கொடுங்க, அவருக்கு கொடுக்கட்டும். பஞ்சாங்கம் கொடுங்க. அதுதான் நான் தான் போட்டோ எடுக்க போறேன். ஆ, போட்டோகிராஃபர். இந்த பாருங்க வாங்க ஆளுக்கு ஒன்று கொடுது எல்லாருக்கும் எல்லாரோட இதுவும் அது கிடைக்கணும்ல உங்களுக்கு. அதுதான் இருங்க நான் ஒன்று எடுத்து தரேன். போட்டோ எடுத்து. இதாக இருங்க ஒன்று எடுத்து தரேன். நீங்கள் இந்தாங்க ஒருத்தருக்கும் நீங்கள் பஞ்சாங்கத்தை கொடுத்துருங்க. 5 பேர் ஓகேங்களா? 5 பஞ்சாங்கம். ஆமாம் 5 பஞ்சாங்கம் 5 புக் இருக்குங்க. 5 இருக்கா அதில்? 4 தான் இருக்கு. 4 தான் இருக்கா? இன்னொரு புக் இங்கே இருந்துதா? சரி நான் அங்கே எடுத்துடுறோம். புக்கு உள்ள இருக்கு கொஞ்சம் வந்துங்க. இதை எடுத்துடலாம். இதை எடுத்துடலாம். அவங்க வரல. அவங்களுக்கு அதான் சொன்னனே. எலிசபெத் ராணி. அது உங்களுக்கு வந்து அடிப்படை ஜோதிடம் சம்மந்தமான புக்கு அப்படியே இதுவாக ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் படித்து பாருங்கள். படித்து பார்த்து இதில் டவுட்ஸ்னாலும் எழுதி வைங்க. அதே போல் பஞ்சாங்கம் அது 2ம் இது பண்ணிடுறோம். சரிங்களா? ஒரு நிமிஷம் இதை எடுத்துடலாம் சார். எடுத்துட்டா அப்படியே கொடுக்கறது ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் பிடிமா அப்படியே உள்ளே போட்டுறேன். ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் தேங்க்யூ. பிகாஸ் அடுத்து நான் எத்தனை கிளாஸ் எடுத்தாலும் இது என்னோட ஃபர்ஸ்ட் பேட்ச். நீங்களாம் ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால் அது ஒரு ஸ்பெஷல். அதனால தான் இந்த அளவுக்கு கொஞ்சம் இதுவாக பண்ணணும்னு நான் நினச்சதுக்கு ரீசனே. இன்னொன்று என்னன்னா நான் எதிர்பார்த்த மாதிரி இன்னும் 4 பேர் வரல. வந்திருந்தா நம்ம நல்லா இருந்திருக்கும். சரி அது அவங்க இது நம்மளுடைய இது அவ்வளோதான். சரி ஒவ்வொருத்தராக கூப்பிட்றேன் வந்துடுங்க. கார்த்திகேயன் சார் வாங்க. அப்படி வந்துடுங்க. அங்கே பார்க்குறேன். நன்றி சார். அடுத்ததாக லக்ஷ்மி மேம் வாங்க. ஒருத்தர் ரொம்ப நீங்கள் தான் கிளாப் பண்ணி உற்சாகப்படுத்தி கொள்ளணும். அப்போ தான் ஜோசியம் படிக்கிறது உங்களுக்கும் ஆர்வம் வரும். நல்லபடியாக நல்லா பண்ணுங்க. அடையட்டும் அதெல்லாம் அடையும். மைக் இன்னொரு மைக் அங்கே இருக்கா? என்கிட்ட தான் இருக்கு மைக். என்கிட்ட ஒன்று இருக்குங்க. ஆமாம் இருக்கு. அடுத்து காமாட்சி வாங்கம்மா. 2 பேர் நான் வரிசைப்படிதான் அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் வரிசைப்படிதான் கொடுக்க முடியும். நான் டக்குன்னு அதில் இருக்கு அப்படியே இது பண்ணி அங்கே இப்படி வந்து அங்கே பாருங்க. அடுத்து கல்பனா மேம் வாங்க. கட்டங்கடைசியாக முதல் மாணவராக இந்த அகாடமியில் சேர்ந்த பரத்வாஜ் அவர்கள் வாங்க. முதல்ல சேர்ந்தவர் கடைசியா கொடுக்குறீங்க. அதான் ஸ்பெஷலா கொடுக்கணும்ல, அதனால அப்படி கொடுக்குறேன். அவ்வளவுதான். நான் இல்லை சார், அதை அடுக்கி வச்சதே அவங்க அங்க அடுக்கி வச்சுட்டாங்க. அவ்வளவுதான்.
இருங்க இதுல பண்ண முடியுதா? கொடுத்துரு. சார் பரிகாரம் சொல்லல அப்படின்னா அப்ப உங்களை ஒரு ஜோதிடராக மதிக்கப்படாது. நீங்க ஒரு ஜோதிடர் ஆகணும் அப்படின்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு வழிபாடாவது நீங்க சொல்லணும். அப்பதான் நீங்க ஒரு ஜோதிடர் ஆகணும். வழிபாடு சொல்லல அப்படின்னா அவங்க கஷ்டப்பட்டு சொல்றியா அப்படின்னு அடுத்த கேள்வி. கண்டிப்பாக நீங்க ஒரு வழிபாடு கொடுத்தாங்க.